அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிள்ளை. அப்போ நாம் ஹைட்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் பாய்ப்பொறியியல் சம்பந்தமாக நாம் கடந்த ஒரு அறிமுக ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம மெயினாக தியரிக்குள்ளே போவோம். அப்போ நம்ம ஏற்கனவே பேசிக்கொண்டது போல ஃப்ளூட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் பாய்ம பொறியியலில். முதலாவது அதோட நிலையியல், நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், நீர் நிலையியல் என்பதாக சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது பகுதியாக நாம ஃப்ளூட் டைனமிக்ஸ், அதாவது பாய்ம பொறியியல்ல இயக்கவியல் தொடர்பாக நாம் என்ன செய்ய போறோம், ரெண்டு பாகங்களாக படிக்க போறோம். அப்ப அதுல முதலாவது பாகமான நீர் நிலையியலை நாம இன்னைக்கு தொடங்குவோம். சரியா? அப்ப நீர்நிலையியல். அப்ப இந்த நீர்நிலையியல்ற துவக்கமாக நாம இதை எங்க இருந்து தொடங்க போறோம்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது நம்மளுக்கு இந்த பாய்மங்கள்னு சொல்லிச்சேன்னா என்ன சொல்றதுல இருந்து நாம இந்த பாடத்தை நாம தொடங்க வேண்டி. அப்ப நம்மளுக்கு தெரியும் பிள்ளைகள், பாய்மம்னு சொல்ற வார்த்தையை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுறைப்படுத்தினேன். அப்ப பாய்மம்னு சொல்லி நாம இங்க என்னத்தை வரையறுக்க போறோம்னு சொல்லிச்சேன்னா, பாய்ந்தோடக்கூடிய பாய் அல்லது பாய்மம். சரியா? அப்ப பாய்ந்தோடக்கூடியதாக காணப்படக்கூடிய ஆக்களத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த பாய் அல்லது பாய்மம் சொல்ற கேட்டகரிகளை கொண்டுட்டு வரப்போறோம். பாய்ந்தோடக்கூடியவை. அப்ப நாம சடப்பொருள்ற பிரதானமான நிலைகளான நம்மட சிலபஸுக்கு உட்பட்ட 3 நிலைகள்ல இருந்து நாம பேசினோம்னு சொல்லிச்சேன்னா, திண்மம், திரவம், வாயுக்கள்னு சொல்லி நம்ம பேசக்குள்ள பாய்ந்தோடக்கூடியதாக இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு விஷய பிரிவு, அதாவது ஒரு அமுக்கத்தை பிரயோகிக்கக்கூடியோ பாய்ந்தோடக்கூடியவர்களாக தொழிற்படக்கூடிய 2 சட நிலைகள்னு சொல்லி நாம பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா, முதலாவதாக அதுல வரப்போகுது யாருன்னு சொல்லிச்சேன்னா திரவங்கள் காணப்படும். சரியா? அப்ப திரவங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது நிலையாக நம்ம பார்க்க போறது வாயுக்கள். திரவங்கள் மற்றும் வாயுக்கள், இந்த இரண்டுமே நாம இந்த பாடத்துல பாய் அல்லது பாய்மம் சொல்ற இடத்துல நாம என்ன செய்ய போறோம், கொண்டு வர போறோம் இல்லை. இப்ப இதுல முதலாவது பகுதியான நீர் நிலையியல் சொல்லி நாம பேசக்குள்ள அதோட நிலையியல் தொடர்பாக நம்ம படிக்க போறோம். இந்த நிலையியல் படிக்கக்குள்ள இந்த பொதுவாக இந்த பாய்மங்கள்ற தன்மையை பத்தி நம்ம பேசக்குள்ள பிள்ளைகள் சில விஷயங்களை நம்ம பேசணும். அதுல முதலாவது பாய்மங்கள்ல நெருக்கரு பாய்மம் சொல்லி சொல்லுவோம். சரியா? நெருக்கரு பாய்மம். சரியோ? இப்ப இந்த அறிவு நெருக்கரு பாய்மம். நெருக்கரும் பாய் அல்லது நெருக்கரும் பாய்மம், இப்படியான சொற்களை நாம கேள்விப்படுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா சில இடங்கள்ல இன்னும் ஒரு சொல்ல நாம கேள்விப்படுவோம், பிசுக்கற்ற பாய். பிசுக்கற்ற பாய் அல்லது பிசுக்கற்ற பாய்மம், இப்படியான சொற்களை நாம என்ன செய்ய சொல்லிச்சேன்னா கேள்விப்படுவோம். சரியோ? அப்ப இந்த பாய்மங்கள்ற சில தன்மைகளை பொறுத்து நாம அவர் நெருக்கத்தக உடையவரா அல்லது நெருக்கத்தக அற்றவரா, பிசுக்குடையவரா, பிசுக்கற்றவரா போன்ற பல இயல்புகளை நாம பேசலாம். அதுல இந்த நெருக்கரும் பாய்மம்னு சொல்லிச்சு நான் என்னன்னு சொல்றதை பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அப்பதான் நம்ம இந்த பாடத்துக்குள்ள போகலாம். என்ன நெருக்கரும் பாய்மம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பாய்மத்தை நீங்க ஒரு அமுக்க விசைக்குள்ளாக்க, அதாவது ஒரு அமுக்கத்தை அதுல பிரயோகிக்கும் பொழுது, அதை நீங்க ஒரு நெருக்கலுக்குள்ளாக்குகின்ற பொழுது அதுல கனவளவுல மாற்றம் ஏற்படக்கூடியதாக காணப்பட்டா அவர் என்ன அறிக்க மாட்டாரு, நெருக்கரும் பாய்மமாக இருக்க மாட்டாரு, நெருக்குடைய பாய்மமாக காணப்படுவார். விளங்குதாப்பிலே? எப்ப ஒரு பாய்மம் உண்டு, இப்ப ஒரு வாயு எடுக்கிறீங்க, அந்த வாயு ஒரு பலூன்ல நீங்க ஊதி கட்டுறீங்க, இப்ப நீங்க அதை அமர்த்தினீங்கன்னு சொல்லி அமர்த்து படையலுமா இல்லையா? அமர்த்து படையலும். ஒரு பிஸ்டன் பம்புக்குள்ள நீங்க காத்து எடுக்கிறீங்க, அந்த பிஸ்டன்ல மேலுக்கு நீங்க அமர்த்துறீங்க, நெருக்கப்பட முடியுமா இல்லையா? நெருக்கப்பட முடியும். இப்படி நெருக்கப்பட இயலுமாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா அது நெருக்கத்தாக உடைய பாய்மமாக காணப்படும். இதே சந்தர்ப்பத்துல நீங்க அதே பிஸ்டனுக்குள்ள தண்ணியை வச்சு போட்டு நீங்க அமர்த்தினீங்கன்னு சொல்லிச்சேன்னா அதை அவ்வளவு லேசில அமர்த்த முடியாது. பொதுவாக திரவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நெருக்கத்துக்கு உள்ளாக்குவது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இப்படி கன்சிடர் பண்ணுங்க. நீங்க ஒரு கண்டென்ஸ்ல தண்ணி எடுத்துட்டீங்க. சரி, ஒரு கண்டென்ஸ்ல நீங்க என்ன செய்றீங்க, தண்ணி எடுத்துட்டீங்க. இப்படி தண்ணி உள்ளுக்கு இருக்கக்குள்ள இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. சரி, அதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. சரி, அப்ப இந்த அடிக்கிற முசலம், இந்த அடிக்கிற முசலத்துல இருந்து நீங்க என்ன செஞ்சு பார்க்க போறீங்கன்னு சொன்னா இதை அமுக்கத்துக்குள்ளாக்கி பார்க்க போறீங்க. சரியா? அதாவது நீங்க என்ன செய்ய போறீங்க, நெருக்க போறீங்க. அப்ப நெருக்கக்குள்ள நான் ஏற்கனவே கூறியது போல் திரவங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள், அமர்த்தி நெருக்கி அதோட கனவளவை குறைக்கிறது சிரம சாத்தியமான விஷயம். பொதுவாக என்ன செய்யலாம், அவங்களால நெருக்க முடியாது. ஆனா இன்கேஸ் சினேரியோ ஒன்று யோசிங்க, இந்த இருக்கிற திரவம் நீங்க எடுக்கக்குள்ள அதுக்குள்ள நிறைய வழி குமிழிகளை நீங்க உண்டாக்கி போட்டு நீங்க வச்சிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. சரியா? வழி குமிழிகளை நீங்க யோசிச்சு போட்டு. சரியா? ஒரு வழி குமிழிகள் பல உருவகை காணப்படுகிறது. சரியா? வழி குமிழிகள் நிறைய உருவகை காணப்படுகிறது. இப்ப நீங்க அதே பிஸ்டனை நீங்க அமர்த்துறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்கும் பிள்ளைகள்,
திரவத்தை நீங்க லேசில நெருக்கலுக்குள்ளாக்க முடியாது. சரியா? திரவத்தை நீங்க என்ன செய்யலாம், அமர்த்திய கனவளவை குறைக்கிறது சாத்தியம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் இங்க என்ன நடக்கும் சொல்லிச்சேன்னா, இந்த வலி இருக்கு இல்லையா, இந்த வலி இடை இருக்கு இல்லையா, இந்த வலி இடையில இருக்கிற வலியை நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிச்சேன்னா நெருக்கலுக்குள்ளாக்க முடியும். அப்ப நீங்க இப்ப இந்த தொகுதியை நீங்க நெருக்கலுக்குள்ளாக்கக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற அந்த வலிக்கு வலி நெருங்கி நெருங்கி உடையிறதின் மூலமாக வெளித்தோற்றத்துல உங்களுக்கு கனவளவு மாறுவது விளங்கும். வெளித்தோற்றத்துல கனவளவு மாறுறது என்ன செய்யும், விளங்கும். இது கொஞ்சம் நெருக்கலுக்குள்ளாக்கி உள்ளுக்கு வரும். இந்த வலிக்கு வலிகள் உடையும், அப்ப நெருக்கலுக்குள்ளாகும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல நெருக்கலுக்குள்ளாகினது முழுக்க முழுக்க இந்த திரவம் இல்ல, அந்த திரவத்துக்குள்ள இருந்த வலிக்குமிழிகள் நெருக்கலுக்குள்ளாகி உடைஞ்சிச்சு. இப்படித்தான் இந்த திரவம் என்ன செய்யுது, நெருக்கலுக்குள்ளாகுது. அப்ப இப்படியான ஒரு நிலைமைக்கு போனாலே தவிர பொதுவாக திரவங்கள் என்ன செய்யாதுன்னு சொன்னா பிள்ளைகள் நெருக்கத்துக்குள்ளாகாது. அப்ப நாம இந்த பாய்ம இயக்கவியல் செல்ற பகுதியில பாய்ம பொறியியல்ல நிலையியல் செல்ற பகுதியை நாம படிக்கும் போது இதுல முழுக்க நாம யாரை பத்தி படிக்க போறோம்னு சொல்லிச்சேன்னா நெருக்கரும் பாய்மங்களை பத்தி மட்டும் தான் படிக்க போறோம். இந்த திரவத்துல நெருக்கத்தாக உடையதாக இருக்கக்கூடாது. அப்படி நெருக்கத்தாக உடையதாக இருக்கக்குள்ள என்ன பிரச்சனை வரும் பிள்ளை, சாதாரண யோசிச்சு பாருங்க. அமுக்கம் உண்டாகின்ற பொழுதோ அந்த இடத்துல கனவளவு மாறுது, அப்ப வேலை செய்யப்படுது, அந்த இடத்துல வேலை செய்யப்படுது, அப்ப சக்தி மாற்றம் எல்லாம் வருகுது. அப்ப அதை பத்தி நாம என்ன செய்யணும், கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். அப்ப முதலாவது அடிப்படையாக இந்த பாடத்துக்குள்ள முன்னுக்கு போகக்குள்ள நாம ஒரு எல்லையை நிர்ணயிச்சு கொள்றோம். என்னன்னு சொல்லிச்சேன்னா இந்த நிலையில நாம படிக்க போறோம் யார பிரதானமாக வச்சுன்னு சொல்லிச்சேன்னா யாரை வச்சு, நெருக்கரும் பாய்மம். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாம ஏற்கனவே சொன்ன பாய்மங்களுக்குள்ள 2 பிரதான விகுதிகள் சட நிலைகளை நாம் என்ன செய்ய போறோம், கருத்தில் கொள்ள போறோம். யாரு? ஒன்று திரவங்கள், அடுத்தது வாயுக்கள். இப்பதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் சொன்னேன், இந்த நிலையில நாம படிக்கக்குள்ள யாரை பத்தி படிக்க போறோம், யார நிலையில பத்தி படிக்க போறோம், நெருக்கரும் பாய்மங்கள். அப்ப இப்ப உங்களுக்கு என்ன விளங்குது, திரவம் வாயுக்கள் இருந்தாலும் இந்த நிலையியல் பகுதியில நாம படிக்க போறது யார, நெருக்கரும் பாய்மங்கள் சொல்லிச்சேன்னா அது டெபினிட்லி யாரை குறிக்கிறது, திரவங்களை குறிக்கிறது. அப்ப திரவங்களினுடைய சமநிலையத்தை நாம் என்ன செய்ய போறோம் சொல்லிச்சேன்னா இந்த நிலையியல் பாடத்துல பிரதானமாக படிக்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? ஆனா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் நெல்லி வரக்குள்ள, பாய்ம பொறியியல் நெல்லி வரக்குள்ள இவங்க 2 பேரை பத்தியுமே நாம என்ன செய்வோம், தாராளமாக படிப்போம். சரியா பிள்ளைகள்? அப்ப இது நம்மளுக்கு முதல்ல அது விளங்கி இருக்கேன். அப்ப என்ன நான் இப்ப என்ன சொன்னேன், அப்ப பாய்ம பொறியியல்ல 2 பகுதிகளாக பாய்ம நிலையியல், நீர்நிலையியல், அடுத்தது பாய்ம இயக்கவியல். இதுல நாம நிலையில தொடங்குறோம் பிள்ளை. அப்ப நிலையியல்ல நாம சொல்றோம் நாங்க இதுல பாய்மங்களை பத்தி தான் படிக்க போறோம். ஆனா பாய்மங்கள்ல சில தன்மைகள் உண்டு சொல்லி சொன்னோம். அதுல முதலாவது அது நெருக்கத்தாக உடைய திரவமா பாய்மமா அல்லது நெருக்கத்தாக அற்ற பாய்மமா என்று சொல்றதை நம்ம பார்க்க போறோம். அது என்ன பிள்ளைகள், நெருக்கத்தாக உடைய நெருக்கத்தாக அற்றது. அதான் சொன்னேன், நீங்க அந்த குறிப்பிட்ட பாய்மத்துக்கு அமுக்கத்தை பிரயோகிக்கின்ற பொழுது அல்லது நெருக்கலுக்குள்ளாக்குகின்ற பொழுது நெருக்குறீங்க, நெருக்கக்குள்ள நெருங்காம அப்படியே இருந்தான்னு சொல்லிச்சேன்னா அவர் என்ன, நெருக்கத்தாக வற்றவர், நெருக்கரும் பாய்மம். திரவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அது நெருக்கலுக்கு உள்ளாக்காது. இதை நம்ம பல இடங்கள்ல பயன்படுத்துவோம். பேக்கோவில் நம்ம பயன்படுத்துவோம். சரியா? இப்படி பல இடங்கள்ல நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துறத நம்ம பார்த்துருப்போம். சரியோ? இப்படி நம்ம பின்னுக்கு படிப்போம். பஸ்காலின் தத்துவம்னு சொல்லியெல்லாம் நம்ம இதை பத்தி படிப்போம். சரியோ? அப்ப இதான் மெயின் விஷயம். இந்த பாடத்துல நம்ம படிக்க போறது நெருக்கரும் பாய்மங்களை பத்தி. இப்ப உங்களுக்கு தெரியும் நெருக்கரும் பாய்மம் என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அமுக்கத்துக்குள்ளாக்குவீங்க, கனாலோ மாறக்கூடாது. அப்ப இது யாருக்கு நடக்காது, பெரும்பாலும் 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 திரவங்கள்ல நடக்காது. ஆனா யாருக்கு கன்ஃபார்மா நடக்கும், வாயுக்களுக்கு நடக்கும். அப்ப இங்க நாம நம்மளோட மெயின் போக்கஸ் திரவங்களாக இருக்க போகுது. ஓகே, இது உங்களுக்கு கிளியர் நம்புறேன். சரி, இப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம். இன்னொன்று எழுதின சும்மா இந்த பிசுக்கற்ற பாயின்னு எழுதின. சரியா? பாய்மங்கள்ல பிசுக்கு மிதிக்கா என்ன கேட்டீங்க என்ன சொல்லிச்சேன்னா நாம இப்ப இயக்கவியல் படிச்சுட்டோம். சரியா? நேர்கோட்டு இயக்கம் படிச்சுட்டோம், நிலையியல் படிச்சுட்டோம், கோண இயக்கம் படிச்சுட்டோம். எல்லாம் படிக்கக்குள்ள நாம இன்னொரு ஆளும் படிச்சிருப்போம். என்னன்னு சொல்லிச்சேன்னா உராய்வு விசை இல்லையா? உராய்வு விசை மிக 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 முக்கியமான ஒன்று. நம்மளால பூமியில நடந்து முன்னேறி கூட போகையிலா, எது இல்லைன்னு சொல்லிச்சேன்னா உராய்வு விசை இல்லைன்னு சொல்லிச்சேன்னா இல்லையா? வாகனத்தை ஓடையிலா, உராய்வு விசை இல்லைன்னு சொல்லிச்சேன்னா. அப்ப இப்படி நம்மளுக்கு பல விதங்கள்ல பயன் தரக்கூடிய ஒரு ஆளாக நம்ம யாரை பார்த்தோம் பிள்ளைகள், உராய்வு விசையை பார்த்தோம் இல்லையா? அதே உராய்வு விசை திண்மங்கள்ல மட்டும்தான் இருக்குமா, அடர்கள்ல மட்டும்தான் இருக்குமா? இல்ல பிள்ளை, அப்படி இல்ல. அது திரவ இயக்கங்களை நீங்க கருதக்குள்ளே. இப்ப நம்ம கொஞ்சம் இயக்கவியலுக்குள்ள போயிட்டு வரோம். சரியோ? அப்ப திரவங்கள்ற வாயுக்கள்ற அதாவது பாய்மங்கள் பொதுவாக சொல்லிக் கொள்ளலாம். இவற்றின் இயக்கவியலை நாம பேசுகின்ற பொழுதும் யார செல்வாக்கு வரும் பிள்ளை, உராய்வின் செல்வாக்கு வரும் பிள்ளை.
அப்ப திரவ படைகள் ஒரு இடத்துல பாய்ந்தோடக்குள்ள ஒரு இயக்கத்தில் இருக்கக்குள்ள அந்த படைகளுக்கு இடையிலும் என்ன உருவாகும்? உராய்வு உண்டாகும். இல்லை, திரவமும் திண்மமும் சந்திக்கிற இடங்கள் வரும் சில இயக்கங்கள்ல, அந்த இடத்துலயும் என்ன வரும் பிள்ளைகள்? உராய்வு வரும். இயக்கத்துக்கு எதிராக உராய்வு வரும். உராய்வு இருந்தா உராய்வால வேலை செய்யப்படும், அங்க வெப்பம் உருவாகும். அப்ப இப்படியான விஷயங்களை பத்தி எல்லாம் படிக்கிறேன்னு சொல்லி சொன்னா பிசுக்கற்ற பாய்மங்களை பத்தி நம்ம தனியே படிக்கணும். அதுவும் இந்த பாடத்துக்குள்ள உள்ளடங்காது இல்லை. சரியோ? அப்ப பிசுக்குடைய பிசுக்கு அற்றதை பத்தி மட்டும்தான் நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம். சரியா? அதாவது பிசுக்குன்னு சொல்லி நாம சொல்றதே இந்த உராய்வு நடத்தை கொண்ட திரவங்கள் விளங்குதோ? அப்ப இந்த உராய்வோட விளைவை நாம அந்த பாய்மங்கள்ல நம்ம கண்டோம்னு சொல்லிச்சோம்னா அவங்க பிசுக்குடையவர்கள். பிசுக்கற்றாக்களை பத்தி மட்டும்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியோ? அப்ப ஆனா இதை பாக்குறதுக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தனி ஒரு பாடம் இருக்கு பின்னுக்கு. சரியா? பிசுக்குடைய, சரியா, பிசுக்கற்றது மட்டும்தான் இங்க. சரியா? இதுல அடுத்து இருக்கிறது தானே பிசுக்குமை. இவரை படிக்கிறதுக்கு தனி ஒரு பாடம் இருக்கவில்லை நம்மளுக்கு, பிசுக்குமைன்னு சொல்லும். சரியா? ஆங்கிலத்துல சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா விஸ்கோசிட்டி. சரியா? விஸ்கோசிட்டின்னு சொல்லக்கூடிய தனி ஒரு பாட பரப்பே இருக்கி. யாரை பத்தி படிக்கிறதுக்கு பிள்ளைகள்? பிசுக்கு உடையவர்களாக இருந்தா, அவங்களோட உராய்வு தொழிற்படுமாக இருந்தா அவர்களை எப்படி பயன்படுத்துற விளங்கிட்டோம். அப்ப இதை பத்தி படிக்க தனி பாடப்பரப்பு இருக்கு. இப்ப நம்ம இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய பிள்ளைகளா நீங்க இருந்தா, நீங்க ஒரு வேலை இந்த ஹைட்ரோ முடிச்சதுக்கு பிறகோ அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இதுல கிளியர் இருக்கி இதை பார்க்க போறீங்கன்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம சேனல்ல ஒரு தனி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு பிள்ளைகள். அப்ப A to Z பிசுக்குமையில ஆரம்பத்துல இருந்து நம்மளோட பாஸ் பேப்பர் கேள்விகள் முதல் கொண்டு கட்டுரை வினாக்கள் எல்லாம் விளங்கப்படுத்தி முழுமையான தொகுதி வீடியோக்களாக நாம ஒரு பிளேலிஸ்டாவே போட்டு வச்சிருக்கோம். அதை நீங்க இந்த விஸ்கோசிட்டி சொல்ற பாடப்பரப்படுத்தி படிக்கலாம். அப்ப அதுல உங்களை இலகு கருதி சில இந்த பாடத்துல இருக்கிற மீட்டல்களையும் நான் அதுல பேசியிருப்பேன். அப்ப அதோட சேர்த்து நீங்க தனியா படிக்கலாம். அப்ப இப்ப புதுசாக நம்ம படிக்க போறார்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப நாம இந்த பாடத்துல நம்மளோட ஃபுல் போக்கஸ் எங்க இருக்க போகுதுன்னு சொல்லிச்சேன்னா பிசுக்கற்ற பாய்மங்களாகவும் நெருக்கத்தகவும் அற்ற பாய்மங்களாகவும் இருக்கக்கூடிய பாய்மங்களுடைய இயக்கத்தை பத்தி தான் நம்ம இயக்கத்தை பத்தி நிலைகளை பத்தியும் பேச போறோம். நிலையியல் நிலை பேசக்குள்ள அதுலயும் நெருக்கத்தகவே இல்லாத பாய்மங்கள் சொல்லி நாம கருதக்கூடிய திரவங்களை பத்தி மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? போக்கஸ் புள்ள நம்ம படிக்க போறோம். சரியா பிள்ளை? அப்ப இது நம்மளுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அடுத்த ஸ்டெப்பாக போகும். அப்ப நம்ம இப்ப பேசினதுல இருந்து சில விஷயங்களை நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. பாய்ம பொறியியலுக்குள்ள 2 பகுதிகள் இருக்கு, நீர்நிலையியல், இயக்கவியல். அதே மாதிரி பாய்மம் என்ன நிலை உங்களுக்கு தெரியும். இப்ப பாய்ந்தோடக்கூடிய ஆக்கள் ஒரு விஷயம் அல்லது அமுக்கத்துக்குள்ள வழிந்தோடக்கூடிய ஆக்கள் சொல்லி சொல்லக்குள்ள நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சடநிலைகள், பிரதான சடநிலைகள்ல 2 பேர் இதுக்குள்ள வருவாங்க, திரவங்களும் வாயுக்களும். சரியோ? அடுத்தது நிலையியல் நிலை பேசுகின்ற பொழுதும் நாம் இங்க மெயின் போக்கஸ் நம்மட நெருக்கத்தகவற்ற பாய்மங்களை பத்தி பேச போறோம். அது என்ன நெருக்கத்தகவற்றது? அமுக்கத்தை பிரயோகிக்கும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட பாய்மத்தினுடைய கனவளவுல மாற்றம் ஏற்படக்கூடாது. பொதுவாக யாரில் ஏற்படாது? திரவங்களில் ஏற்படாது. வாயுக்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கத்தக உடையது. கிளியர் தானே பிள்ளைகள்? ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த மேலதிகமாச்சுன்னா பிசுக்குடைய திரவங்கள் எப்படி திண்மங்கள்ல அடர்கள இயக்கத்துல உராய்வு செல்வாக்கு செலுத்திச்சோ, திரவ இயக்கங்கள்லையும் திரவங்களும் திண்மங்களும் தொடர்புபடக்கூடிய சார்பு இயக்கங்கள்லையும் இங்க உராய்வு நம்மளுக்கு சம்பந்தப்படுகின்றது எங்கன்னு சொல்லிச்சேன்னா பிசுக்குடைய திரவங்களாக இருந்தா மட்டும் அத்தகைய திரவங்கள இயக்கங்களை நாம் என்ன செய்வோம்னு சொல்லிச்சேன்னா தனிப்பாடப்பரப்பிரிக்கு நம்மளுக்கு பிசுக்குமை விஸ்கோசிட்டி பாடப்பரப்புல படிப்போம். அப்ப இந்த பாடத்துக்குள்ள இத்தகைய தன்மையுடைய நெருக்கத்தகவற்ற பிசுக்கற்ற பாய்மங்கள்ன்ற நிலையிலையும் இயக்கவியலை நம்ம பார்க்க போறோம். திரவங்கள் பொதுவாக நெருக்கத்தகவற்றவை, ஆனாலும் திரவங்கள்ல வலிக்குமிழிகள் வலியிடைகள் காணப்படுமாக இருந்தா அது என்னத்துக்குள் நெருக்கலுக்குள்ளாகும். அதுக்கு காரணம் திரவம் இல்ல, திரவத்துக்குள்ள இருக்கிற வலிக்குமிழிகள். இதை நீங்க இந்த இருக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சு கொள்வோம், புரிஞ்சு கொள்வோம் பிள்ளை. சரியோ பிள்ளை? அப்ப நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். நீர்நிலைகளுக்குள்ள அடுத்து நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன்னா அடர்த்தியை பத்தின முழுமையான கான்செப்ட் நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். இப்ப திரவங்களை பத்தி படிக்கக்குள்ள நீங்க இயக்கவியல்ல கதைக்கக்குள்ள பிள்ளையர் திண்மம், அந்த எந்த ஒரு திண்மம் அடர்கள் என்னத்தை பத்தி காய்ச்சி கண்டிச்சாலும் உந்தத்துக்கு சாம்பாடு தேவையா, திணிவு தர வேகம், சக்திக்கு சாம்பாடு தேவையா, ½ mb வர்க்கம் இயக்க சக்தி, mgh அழுத்த சக்தி, இப்படியாக நாம் என்ன செஞ்சு கொண்டு செஞ்சோம்னா எதை வரையறுக்கிறேன்னு சொன்னாலும் அங்க யாரு அங்க மெயினா நம்மளுக்கு இருந்திருப்பாருன்னு சொன்னா அந்த திணிவுல தான் மெயினான ஒரு எஃபெக்ட் இருக்கிறத நாம பார்ப்போம். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், திரவங்கள்ற வாயுக்கள்ற இயக்கத்தை நாம கருதக்குள்ள அதுல நிலையில நாம கருதக்குள்ள திண்மத்தை நாம அதுல திணிவை நாம வரையறுக்கிறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பிள்ளைகள். கணிப்புக்குள்ள கொண்டுட்டு வரக்குள்ள சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இயக்கத்துல உள்ள நிலையில திணிவை வரையறுக்கிறது கொஞ்சம் சிரம சாத்தியமான விஷயம்.
ஆனா நம்மளுக்கு என்ன செய்யலும். அப்ப அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா நம்ம பார்க்கக்குள்ள மிக பிரதானமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறது அடர்த்தி மாற மாட்டார். திரவங்களையோ வாயு பாய்மங்களையோ பார்த்தா சாதாரண நிலைமையில வெப்பநிலையிலேயோ அமுக்கத்திலேயோ மாற்றம் இல்லாத போதோ அடர்த்தியில நம்ம மாற்றத்தை பார்க்க மாட்டோம். அப்ப அடர்த்தியை பத்தின ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். அதை நாம ஒரு மெயினான ஒரு கணியமாக இந்த பாடம் முழுக்க நாம என்ன செய்ய போறோம் சில பிள்ளைகள் படிக்க போறது நம்ம பார்க்கிறோம். சரியோ? அப்ப நாம இப்ப இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். சரியோ? அடர்த்தி. அடர்த்தியை பத்தி பிள்ளைகள் நாம மிக சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் இல்லையா? எப்ப 5ஆம் ஆண்டுல இருந்து சரியா 5ஆம் தரத்துல புலமை பரீட்சைக்காக நம்ம தயாராகிற காலத்துல இருந்து அடர்த்தியை பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா பிள்ளை? அப்ப அடர்த்தி. அப்ப நாம இதை பத்தி நாம இப்ப பேச போறோம் கொஞ்ச நேரம். சரியா? அடர்த்தி. அடர்த்தின்னு சொன்னா என்ன? ஆங்கிலத்துல தேவைப்பட்டாங்க டென்சிட்டின்னு சொல்லிக் கொள்வோம் இல்லையா? ஓகே. அடர்த்தி. அடர்த்தின்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல நம்ம பெருசா மினக்கட தேவையில்லை. என்ன? ஓரளவு திணிவுக்கான ஓரளவு கனவளவுக்கான திணிவு இல்லையா? எந்த ஒரு பதார்த்தத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரியா, ஏதாவது ஒரு பதார்த்தத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப உதாரணமாக சொல்லுங்களேன், ஒரு ஒரு கியூபிக் ஒன்று இருக்கு சரியா? ஒரு கியூபிக்ல ஒரு நம்மளுக்கு ஒரு உலோக பதார்த்தமோ வட்டவரட்டி சிரிக்கு நம்மளுக்கு தெரியும். இவர திணிவை நாம ஒரு எம்னு சொல்லிக் கொள்வோமே. இவர திணிவை நாம எம்னு சொல்லிக் கொள்வோமே. அதே மாதிரி இவரினுடைய கனவளவை நாம வீண்டு சொல்லிக் கொள்வோமே. சரியா? இப்ப உதாரணமாக இப்ப இப்படி சொல்லுங்களேன், இவர் 2 அகலம், இவர் ஒரு கணக்குற்றியாகவும் சரி, அந்த கணக்குற்றிட சரியா எல்லா பக்க நிலங்களும் ஏ உடைய ஒரு சதுரமுகி கணக்குற்றினல் எடுங்களும் அப்படின்னு சொன்ன இவர கனவளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரியுமா இல்லையா? நிலந்தர அகலந்தர உயரம். அப்ப இங்க வீண்டு சொல்றது என்னத்துக்கு சமனரிக்க போதும்? ஏ கணமாக காணப்படும் இல்லையா? இப்படி என்ன ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் என்ன ஒரு வடிவமாக இருந்தாலும் அதை கனவளவு நம்ம கணிக்க தெரியும், சமன்பாடுகளை போட்டு இல்லையா? ஓகே. இப்ப நீங்க சொல்லுவீங்க அடர்த்தின்னு சொல்றது என்ன? சரியா, ஏபிசிடி மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். அடர்த்திங்கிறது என்ன பிள்ளை? அந்த குறிப்பிட்ட பதார்த்தத்தினுடைய திணிவு அதை நீங்க என்னத்தால பிரிக்கணும்? கனவளவால பிரிச்சு கொண்டீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அதை நாம எவ்வளவு காலம் என்ன சொல்லிட்டு வரோம்? அடர்த்தின்னு சொல்லி சொல்லிட்டு வரோம். அப்ப இது ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ள நாம் உள்ளாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா எப்படி சொல்லலாம்? இந்த இருக்கிற கனவளவு ஆங்கில குறியீட்டில் இந்த சமன்பாட்டில் எழுதுறேன்னு சொன்ன பிள்ளைகள் அடர்த்திய பொதுவாக நாம குறிக்கிறதுக்கு டீண்டு சொல்ற எழுத்து பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கிரேக்கெழுத்தான ரோண்டு சொல்லக்கூடிய எழுத்தை நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம் இல்லை. அப்ப நம்ம ஆங்கில குறியீட்டுல சொல்லக்குள்ள திணிவை பொதுவாக நாம என்னத்துல குறிப்பிடுவோம்? எம்னு சொல்லி குறிப்பிடுவோம். கனவளவை கேபிட்டல் பி ஆக நம்ம என்ன செய்வோம்? குறிப்பிட்டுக் கொள்வோம் இல்லையா? ஸ்மால் பில நாம பொதுவாக வேகத்தை குறிப்போம். அப்ப பெரிய எழுத்தான பில நாம என்ன செஞ்சு கொள்றோம்னா கனவளவை குறிச்சு கொள்வோம். அப்ப இதை குறியீட்டு சமன்பாடாக நம்ம எழுதி சொன்னா ரோ ஈக்குவல்ஸ் டு எம் ஓவர் வி என்பதாக நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்? இந்த அடர்த்திக்கான சமன்பாட்டை நம்ம எழுதி கொள்ளலாம். சரி, இப்ப இதை நாம் ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ள சொல்றதாக இருந்தா இந்த ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்தினுடைய இந்த இருக்கிற வி இருக்குதான பிள்ளை, இந்த வி ஒருவேளை ஒன்றாக இருந்தா வீட பருமன் ஒன்றாக இருந்தால் இட்ஸ் 1 மீட்டர் கியூப் ஓ வாட் எவர் இட் இஸ். ஓகே. அப்ப ஓரளவு கனவளவுடையதாக அவர் இருந்தார்னு சொன்னால் அந்த நேரத்துல எம் யாருக்கு சமமாக இருக்கும்? இந்த இருக்கிற ரோவுக்கு சமமாக இருக்கும். இப்ப சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இஃப் v ஈக்குவல்ஸ் டு 1, அதாவது v என்பது இங்கு ஒன்றாக மாறின் எம் ஒன்றாக பிரிச்சு என்ன வரும்? எம் தான் வரும். அந்த எம் யாருக்கு சமனாக இருப்பார்? இடப்பக்கம் இருக்கிற ரோவுக்கு சமனாக இருப்பார். இது அப்படியே தமிழ்ல சொன்னா ஓரலகு கனவளவுடைய குறித்த பதார்த்தத்தின் திணிவு எம் யாராக இருப்பார்? அவரது அடர்த்தியாக இருப்பார். விளங்கி கொண்டீங்களா? அப்ப ஓரளவு கனவளவுக்கான திணிவை நான் என்ன சொல்லலாம்? அடர்த்தி என்பதாக சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப அடர்த்திக்கு ஒரு வரைவிலக்கணம் மாதிரி நீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்லிச்சேன்னா சிம்பிள், ஓரளவு கனவளவுக்கான திணிவு சரி, அவர் குறித்த பதார்த்தத்தின் ஓரளவு கனவளவுக்கான திணிவு அப்பதார்த்தத்தின் அடர்த்தி ஆகும். சிம்பிள் எஸ் தட். புரிஞ்சுக்கொண்டீங்களா? அவ்வளவுதான் பிள்ளை. அப்ப இது திண்மங்களுக்கும் நம்ம வரையறுக்கலாம். இப்ப ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கிறதால இந்த இருக்கிற அடர்த்தி திரவங்களுக்கு மட்டுமே ஒரு இயல்பா பிள்ளை இல்ல. அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? நெருப்பல வாயில சுடணும் பிள்ளை. சரியா? மிக மிக தவறான ஒரு வாதம் இல்லையா? இது எல்லாருக்கும் பொருந்தும். சரியோ? எல்லாருக்கும் பொருந்தும். திணிவு யாருக்கெல்லாம் இருக்கோ சரி, அவங்க எல்லாருக்கும் நாம் என்னத்தை வரையறுக்க முடியும்? அடர்த்திய வரையறுக்க முடியும். நான் என்ன சொன்னேன்? இந்த பாடத்துல
திரவங்கள்ற திணிமை நாம கணிக்கிறதுல கணிப்புக்குள்ளாக்குறதுல இருக்கிற சிரமங்களுக்காக பல இடங்கள்ல அடர்த்தியை நாம பயன்படுத்துவோம். அவ்வளவுதானே ஒழிய அடர்த்திங்கிறது இங்க மட்டும் பயன்படுறது இல்ல, திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள், whatever it is, எல்லா இடங்கள்லயும் மிக முக்கியமான ஒரு கணியமாக இருக்கும். ஓகேவா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு இது கிளியர். ஓகே, அப்ப வளமையா நாம பார்த்துக்கொள்ற விஷயங்கள், இவருக்கு என்ன அழகு வருவார், இவருக்கு என்ன பரிமாணம் வருவார், சரியா? சும்மா இதுக்கு தெரிஞ்சு வச்சுக்குவோமே இல்லையா? சரி, நல்ல சின்ன பிள்ளை விஷயங்களை நம்ம மொண்டசரியில படிக்கிற பிள்ளைகளும் கூப்பிட்டு கேட்டா செல்லும். நாம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தோம். சரி, விஷயத்துக்கு போவோம். அப்ப இவர் அழகு என்ன வரும் பிள்ளைகள்? சர்வதேச அழகு என்ன வரும்? அப்ப SI நியம அலகு தொகுதியின் அடிப்படையில அல்லது MKS சொல்லுவோம் இல்லையா? MKS மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இந்த அலகு தொகுதியில இந்த அடர்த்திக்கான அலகு என்ன வரும் சொல்லிக்கொள்ளுங்க பார்க்கலாம். திணிவுக்கு என்ன அலகு வரும்? கிலோகிராம். சரியா? திணிவுக்குரிய அலகு என்ன வரும்? கிலோகிராம். அதை நீங்க பிரிக்க போறீங்க யாரால? மீட்டர் கியூபால. சரியா? அப்ப கிலோகிராம மீட்டர் கியூபால பிரிச்சா என்ன அழகு வரும் பிள்ளை? என்ன அழகு வரும்? நீங்க எப்படி எழுதி கொள்ளலாம். அப்ப இவர் அழகு அடர்த்தியினுடைய அழகாக கிலோகிராம் மீட்டர் -3, கிலோகிராம் மீட்டர் -3 என்பதாக எழுதலாம். இதே மாதிரி பிள்ளைகள் நம்மளுக்கு தெரியும் பிரபலமான இன்னும் ஒரு அலகு தொகுதி தான் CGS அலகு தொகுதி. இந்த MKS அலகு தொகுதி மாதிரி CGS அலகு தொகுதி என்பதாக நாம் என்ன செய்வோம்? வேறு சில அலகு தொகுதிகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி FPS இருக்கு, சரியா? ஃபுட் பவுண்ட் செகண்ட் அது மாதிரி, சரியா? மீட்டர் கிலோகிராம் செகண்ட் மாதிரி இன்னும் ஒரு முற்காலத்துல மிக பிரபலமாக இருந்த ஒரு அலகு தொகுதி தான் CGS. என்ன அப்ப என்ன இது? அதாவது சென்டிமீட்டர்ல நிலக்கலக்கப்படும், கிராம்ல திணிவளக்கப்படும், அதாவது செகண்டாக, சரியா? நேரம் அளக்கப்படும். இத்தகைய அலகு தொகுதி. அப்ப இங்க மீட்டர்ல தூரம், கிலோகிராம்ல திணிவு, செகண்ட்ல, சரியா? நேரம் அளக்கப்படுறது MKS அலகு தொகுதி. அந்த அலகு தொகுதிக்கு தான் இப்ப நாம நியமமாக பயன்படுத்துறதால அப்ப சர்வதேச நியம அலகு தொகுதி நிலைக்கட்ட இந்த அலகு தொகுதி. இதே போல இன்னும் ஒரு அலகு தொகுதி தான் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் என்ற அலகு தொகுதி. இந்த அலகு தொகுதியில இதே கணிப்பு நாம மேற்கொண்டோம்னு சொன்னா இதுல நீங்க வகை குறிக்கிறதுக்கு திணிவு எண்ணத்துல அளந்திருப்பீங்க. தெளிவா சொல்லுங்க. கிராம் திணிவு எண்ணத்துல அளக்கப்படும் கிராம். அப்ப இந்த கிலோகிராமுக்கு பதிலா CGSல அளக்கிறையாக இருந்தா கிராம் போட்டிருப்பீங்க. சரியோ? அடுத்து கனவளவு என்ன அலகுல வரும்? CGS அலகு தொகுதியில கணிப்பு செய்யக்குள்ள நம்மளுக்கு என்ன அலகுல வரும்? நாம சொல்லிக்கொண்டோம். நீளம் என்னத்துல அளக்கப்படும்? சென்டிமீட்டர்ல அளக்கப்படும். நீளம் என்னத்துல அளக்கப்படும்? சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர்ல நீளம் அளக்கப்பட்டா நீளம் தர, அகலம் தர, உயரம் அல்லது whatever it is, ஒவ்வொரு வடிவத்துக்கு ஏற்ப கனவளவு மாறும். ஆனா என்ன மாறினாலும் என்ன நடக்க போகுது? 3 தரம் நீள பரிமாணம் பெருக்கப்படும். அப்படி பெருக்கப்படக்குள்ள கடைசியில நம்மளுக்கு என்ன வரும்? சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர். அப்ப என்ன வரப்போகுது? சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்பதாக வரப்போகுது. சரியான பிள்ளைகள்? அப்ப இதன் அடிப்படையில பார்த்தா அடர்த்திக்கு CGS அலகு தொகுதியில என்ன அலகு வந்து கொள்ளும் பிள்ளைகள்? பாருங்க என்ன அலகு வந்து கொள்ளும்? கிராம் சென்டிமீட்டர் -3. கிராம் சென்டிமீட்டர் -3. ஏன் பிள்ளைகள் நாம் மெனக்கட்டு இந்த CGS அலகு தொகுதிக்கு சொல்லி காட்டணும் எல்லாருக்குமே தெரியும் தானே? இந்த அலகுல இருந்தா இந்த அலகுக்கும் வரும் சொல்லி. ஏன் சொன்னா பிள்ளைகள் புழக்கத்துல கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தப்படுறது, சரியா? புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது. சரியோ? இப்ப இந்த அரிக்கிறதுக்கும் கூட நம்ம உதாரணமா சொல்லுங்களேன். நீரின் அடர்த்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு நீரின் அடர்த்தி? சின்ன வயசுல இருந்து நீங்க பெரும்பாலும் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் தான். 1000 உடனே சொல்லிங்க கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? எவ்வளவு? 1000 கிலோகிராம் மீட்டர் -3. இதையே நீங்க அப்படியே இந்த அரிக்கிற அலகு தொகுதிக்கு மாத்தி பாருங்களேன். கிராம் சென்டிமீட்டர் -3க்கு மாத்தி பாருங்களேன். எப்படி வரும்? சரி, சும்மா ஒரு அலகு மாற்றம் மட்டும் செய்வோம். இந்த அடிக்கிற 1000 அப்படியே இருக்கட்டும். கிலோவை நாம இல்லாமலுக்கு ஆக்கணும் இல்லையா? அப்ப இங்க கிராமுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும்னு சொல்லி சொன்னா இங்க நம்ம என்னத்தை மாத்தணும்? கிலோவை இல்லாமலுக்கு ஆக்கணும். அவ கிலோவை தூக்கினா எவ்வளவு நீங்க போடணும்? கிலோங்கிறது என்ன? 13. அப்ப இது தர நீங்க என்ன போடுவீங்க? 13. இப்ப என்ன போயிட்டு? கிலோ என்னையா போயிடுது? கிராமா போயிடுது. அப்ப இடையில ஒரு ஸ்டெப் வர போது இப்ப மீட்டர் இருக்கீங்க. மீட்டர் என்ன செய்யப்படுது? கீழே பிரிச்சிட்டு இருக்க. சரியா? கீழுக்கு பிரிச்சிட்டு இருக்க. சரி, அப்ப தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப 1000 கிலோகிராம் தான் மேலுக்கு இருக்கு. கீழுக்கு என்ன இருக்கு? ஒரு மீட்டர் கணம் இருக்கு. கீழுக்கு இருக்கு. சரியா? அதை மண்டையில வச்சுக்கொள்ளுங்க. நம்ம டிரெக்டா இங்க எழுதுவேன். ஆனா மண்டையில நீங்க எப்படி யோசிக்கணும்? இங்க என்ன இருக்கு? மேலுக்கு 1000 கிலோகிராம், கீழே 1 மீட்டர் கணம். சரி, இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மீட்டர் ஒரு தரம் அந்த மீட்டருக்குள்ள எத்தனை சென்டிமீட்டர் வருவார்? மீட்டருங்கிறத நான் என்னத்துக்குள்ள கொண்டுட்டு போகணும்? சென்டிக்கு கொண்டுட்டு போகணும். சென்டி எத்தனை? ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 100 இல்லையா? அப்ப 10
2 எத்தனை வரப்போற 10 2. அப்ப இந்த அடிக்கிற 1 மீட்டரை நான் எத்தனையா மாத்தலாம்? 1 மீட்டர் இந்த அடிக்கிற 1 எம்முக்கு பதிலாக நான் கொண்டுட்டு வரேன்னு சொன்னா எத்தனையை போட வேண்டி வரும்? 10 சென்டியாக வரும். சரியா? அப்ப 100 சென்டிமீட்டர் வெளியே ஒரு எம்மை தூக்கிட்டு சென்டிமீட்டரை நான் உள்ளுக்கு கொண்டுட்டு வரேன்னு சொன்னா எவ்வளவு கொண்டுட்டு வரணும்? 100 சென்டிமீட்டர் கொண்டுட்டு வரணும். அப்ப இங்க ஒண்டா இருக்கி இல்ல, அதுல கணம். அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு மொத்தமா என்ன செய்யணும்? ஒரு கணத்தை தூக்கி போடணும். போட்டா என்ன செய்யும் பிள்ளைகள்? வலு ஒன்று வலு பெருக்கப்படும். அல்லது சின்ன பிள்ளைகள் மாதிரி என்னமா 12 பெருக்கினா 16 அல்லது வலு ஒன்றின் வலு பெருக்கப்படும். அப்ப இங்கேயும் மீட்டர் கணம்ங்கிறது யாருக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? 16ஆம் அடுக்கு சென்டிமீட்டர் கணம். இப்ப எனக்கு சொல்றது கேக்குது பிள்ளை, சார் இதெல்லாம் சில்ல புள்ள கணக்கு சார், பார்த்தோனே செய்வேன் சார் நான். சரியா? இங்க நான் எழுதி முடிச்சு வடையில விடையும் எடுத்துட்டு சார் இன்னும் நீங்க கொட்டாவி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றது எனக்கு விளங்குது. சரியா? இருந்தும் சும்மா ஒரு கடமைக்காக நம்ம சொல்லிக் கொள்றோம் பிள்ளை, விளங்கிட்டு தானே? அப்ப முடிச்சாக்கள் கொட்டாவி அடிச்சு போட்டு திரும்ப வாங்க. அப்ப மீட்டர் கணம் 16 சென்டிமீட்டர் கணம் நீங்க போடலாம் இல்லையா? அப்ப அதை நீங்க ஒரே வரியில போடுறதாக இருந்தா என்ன செய்யலாம்? இங்க மைனஸ் மைனஸ் வரப்போகுது. அப்ப 10 கிழக்கு தானே இருந்த மேலே கொண்டுட்டு வந்தா 10 6 இங்க 13 போட்டதோட என்ன பெய்த்து? இந்த இருக்கிற கிலோகிராம்ல இருக்கிற கே பெய்த்து. அப்ப கிராம். இங்க மீட்டருக்கு பதிலா யாரை கொண்டுட்டு வந்தீங்க? இந்த கணிப்பு செஞ்சு சென்டிமீட்டரை கொண்டுட்டு வந்துட்டீங்க. அப்ப எவ்வளவு வந்துட்டு? கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. சரியோ? இப்ப பாருங்க 13 ஒரு 13 இந்த ஒரு 13 16 எல்லாம் வெட்டுப்பட்டு சொன்னா எப்படி வரும்? 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. சரியா? அப்ப நீரின் அடர்த்தி சரியா? நீங்க வளமையாக சொல்ற மாதிரி இதுல 1000 இந்த அலகு தொகுதியில 1000 சொன்னா இந்த அலகு தொகுதியில 1 நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. இவ்வளவு அழகான நம்பர் வாரத்தால இது புழக்கத்துல கொஞ்சம் கூட இருக்கு. சரியா? கேள்விகள் செய்யக்குள்ள இந்த அடிக்கிற 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியுடைய 2 கிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியுடைய சொல்லி இந்த அலகு தொகுதி கூட புழக்கத்துல இருக்கு. அப்ப அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுவோம். அலகு தொகுதிகள் சம்பந்தமா நாம இங்க பேசிக்கொண்டோம். இது தவிர இன்னும் ஒரு அலகு தொகுதியும் இருக்கு, அதை நீங்க போய் தேடி பாருங்க. FPS அலகு தொகுதி. சரியா? இப்ப இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அலகுகளும் பரிமாணங்களும் படிச்சிருப்பீங்க. சரியா? நாம சர்வதேச அலகா பயன்படுத்துறது MKS CGS, அது முதல் இருந்தது. சரியா? அதே மாதிரி இன்னொன்று பெரிய பிராரணத்துல பயன்படுத்தப்பட்டதுல FPS. இப்ப சில ஆக்கள் நம்ம பழைய ஆக்கள் பேசக்கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாண்டலமாக அது வாங்குவோம், ராத்தல் கணக்கில் வாங்குவோம் இல்லையா? அந்த அது அடியில நாம நீளத்தை சொல்லிக் கொள்ளுவோம். சரியா? திணிவை நாம ராத்தல் கணக்கில் சொல்லிக் கொள்ளுவோம். அதே மாதிரி நேரத்தை செகண்ட்ல சொல்லிக் கொள்ற அலகு தொகுதி இன்னும் முற்காலத்துல இருந்துச்சு. அப்ப இதுகள் தான் அலகு தொகுதிகள். அப்ப இதை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்திருக்குன்னு நம்புறேன். அப்ப அடர்த்தின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்? ஓரளவு கனவளவுக்கான திணிவு நிலை பார்த்தோம். சரியா? அப்ப குறியீடுகளை நம்ம பார்த்துக்கொண்டோம். பொதுவாக அடர்த்தியை குறிக்கிறதுக்கு டி ஸ்மால் லெட்டர்ல, அதே மாதிரி ரோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க எழுத்து நாம செய்வோம் பயன்படுத்துறத பார்க்கிறோம். சரியா? அப்ப சமன்பாடாக போட்டோம்னு சொன்னா ரோ எம்மிங்கில பி வரக்கூடியதாக இருக்கும். இதுல இருந்து நாம சர்வதேச அலகை நாம் என்ன செஞ்சு கொண்டோம்? வரையறுத்து கொண்டோம். சர்வதேச அலகானது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இருக்கும். இது தவிர சிஜிஎஸ் அலகு தொகுதியில பெரும்பாலும் புழக்கத்தில் வைக்கக்கூடிய மற்றும் ஒரு அழகாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. இதை தனியை பயணமாக்க தேவையில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலகு மாற்றம் செஞ்சு கொள்ள தெரியும். அதன் அடிப்படையிலே உங்களுக்கு சிறப்பாக தெரியும். ஆனா ஏன் அது கடை முக்கியம் பெறுதுன்னு சொல்லிச்சோம்னா இன்னொரு காரணத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நேர்த்தியால பார்ப்போம். சரியா? இதுல 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சொல்ற நீரின் அடர்த்தி இந்த அலகுல சொல்லக்குள்ள 1 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்ப 1000 பிரிச்சு விட்டீங்கன்னா நீங்க அலகு மாற்றம் செய்யறான்றது மண்டையில இருக்கும் இல்லையா? அப்ப இது நினைப்பு இருந்தாலே போதும், சிம்பிளாக அலகு மாற்றம் செஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி இன்னும் மேலதிகமா சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா அதே அந்த மொண்டசரி ஸ்டைல்ல பரிமாணத்தை சொல்லிடுறீங்களா? அன்னைக்கு என்ன பரிமாணம் வரும் அடர்த்திக்குன்னு சொல்லி என்ன பரிமாணம் வரும்? திணிவனுடைய பரிமாணம் என்ன பிள்ளை? திணிவனுடைய பரிமாணம் எம். சரியா? அப்ப இதுக்கு பரிமாணம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா எம் இந்த ஓராம் படி. சரியா? இந்த இருக்கிற கனவளவு என்ன வரப்போகுது? நீளம் அகலம் உயரம் 3 பெருக்கப்பட்டு எல் 3ஆம் படி மைனஸ் லைப்பர். சரியா? அப்ப ML -3 சொல்லக்கூடியதுதான் இவருடைய பரிமாணமாக இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக அலகுகளும் பரிமாணங்களும் வளமையா சொல்லி பேசக்கூடிய விஷயங்கள். சரியா? இது நம்மளுக்கு கிளியர்னஸ் என்ன? இப்ப உண்மையா ரியலான அடர்த்தியை பத்தின விஷயங்களுக்கு நம்ம போ. சரியா பிள்ளையே? அப்ப இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் தானே? அப்ப அடர்த்தின்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும். அதுல பரிமாணம் என்ன, சர்வதேச அலகு என்ன, சிஜிஎஸ் அலகு தொகுதி அலகு என்ன என்பதை பத்தி எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்ப நம்ம அதுல பிராக்டிகலான சில விளக்கங்களுக்குள்ளேயும் கேள்விகளுக்குள்ளேயும் போவோம். சரியா பிள்ளையே? அப்ப அடர்த்திங்கிறத பத்தி நாம கதைக்கக்குள்ள பிள்ளைகள்
பல விஷயங்கள் உங்களுக்கு சின்ன வயசுல படிச்ச விஷயங்கள் நினப்பு வரும். சரியா? ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் அடர்த்தி என்ன செய்யும் பிள்ளை மாறுபடும். ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் அடர்த்தி என்ன செய்யும் மாறுபடும். இந்த அடர்த்திய வரையறுக்கக்குள்ள பிள்ளைகள் சரியா, அடர்த்திய வரையறுக்கக்குள்ள வெப்பநிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டு செலுத்தும். சரியா? வெப்பநிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் உண்டு செலுத்தும். அதே மாதிரி சில நேரங்களில் அமுக்கமும் என்ன செய்யும் செலுத்துன்னா தாக்கம் செலுத்துறதை நம்ம பார்க்கலாம். சரியா? அப்ப இன்னும் கொஞ்சம் நாம இப்ப கொஞ்சம் இது இவ்வளவு நாம இப்ப படிச்சது ஸ்காலர்ஷிப் விஷயங்கள். சரியா? அப்படி சின்ன பிள்ளைகள் விஷயங்களை படிச்சிருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம், வளர்ந்த பிள்ளைகளாக மாறி அடுத்துள்ள பாட பரப்பலுக்குள்ள போவோம். அடர்த்தியை பத்தி நாம இப்ப ஏலவெல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களுக்குள்ள போவோம். சரியோ? சரி பிள்ளை. சரி, இப்ப நானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொல்லுகின்ற பொழுது நான் சொன்ன பிள்ளை நீரினுடைய அடர்த்தி, நீரின் அடர்த்தி சொல்லி சொல்லக்குள்ள நான் என்ன சொல்லிக் கொண்டேன், பெருமானம் என்ன சொல்லிக் கொண்டேன், இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்து எதை நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா? ஓலவெல்ல 10ஆம் ஆண்டுல சயின்ஸ்ல நம்ம பல கேள்விகள் வரக்குள்ள எல்லாம் நம்ம என்னத்தை போடுவோம், சிம்பிளா 1000 கிலோகிராம் மீட்டர் -3 இதெல்லாம் என்ன செய்வோம், நீரினுடைய அடர்த்தியாக பயன்படுத்துவோம் இல்லையா? அல்லது சிஜிஎஸ் அலகு தொகையில சொல்றதாக இருந்தா என்னத்தை பயன்படுத்திக் கொள்வோம், கிராம் சென்டிமீட்டர் -3 என்பதாக நம்ம நீர் நடத்தி வரையறுத்துக் கொள்றோம். ஆனா இதுலயே ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்கு பிள்ளை. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப யோசிங்க, இந்த இருக்கிற நீங்க வீட்டை என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் ஒரு கோப்பையில தண்ணி எடுத்து கொள்ளுங்க. சரியா? கோப்பையில என்ன செய்யுங்க, தண்ணி எடுத்து கொள்ளுங்க. உங்களோட வீட்டுல ஒரு தராசுகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு எலக்ட்ரானிக் தராசு இருந்தா வெறுமனே அந்த கோப்பையை மட்டும் எடுத்துட்டு அதுல வெயிட்டை பார்த்துட்டு இப்ப தண்ணியை ஊற்றி வெயிட் எடுத்து கொள்ளுங்க. சரியா? ஒரு அளவு முகவை இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு அளவு முகவை ஒன்று எடுத்து, சரியா, அந்த முகவையில திணிவை தனியை எடுத்து இதுக்குள்ள தண்ணியும் போட்டு உங்களுக்கு திணிவு எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, சரியா, எந்த அளவுக்கு கனவளவுன்னு சொல்றதையும் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கொள்ள எடுக்க இயலுமாக இருந்தா, இப்ப இதுல திணிவையும் உங்களுக்கு கணிச்சு கொள்ள இயலுமாக இருந்தா, இந்த திணிவையும் கனவளவை நீங்க பிரிச்சு ஒரு சின்ன ஒரு கணிப்பு மேற்கொண்டீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, சார் சார் நீங்க 1000 சொன்னதே எங்களுக்கு வரலையே, பிழைச்சி போகுதே என்று சொல்றதை நீங்க அதை அனுப்பீங்க. அது ஏன்னு சொன்னா பிள்ளைகள், அது மிக நடக்கும். என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, அடர்த்திங்கிறது பிள்ளைகள், அடர்த்தியில யார் யார் சம்பந்தப்படுறாங்க, அடர்த்தியில யார் யார் சம்பந்தப்படுறவங்களுக்கு தெரியும். யாரு? முதலாவது திணிவு. சரியா? திணிவு. சரியா? ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் யாருன்னு சொன்னா பிள்ளைகள், கனவளவும் இங்க சம்பந்தப்படுறார் பிள்ளைகள். சரியா? கனவளவு சம்மந்தப்படுற. நம்ம பிசிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் போனோம்னு சொல்லிச்சேன்னா 4வது அழகாக நம்ம ஒரு அழகு படிப்போம், வெப்பவியல் சம்பந்தமாக படிப்போம். சரியா? அதுல நீங்க பேசிக்கொள்வீங்க, ஒரு தொகுதியினுடைய ஒரு பொருள் இல்ல அந்த வெப்பநிலையானது மாறக்குள்ள அது பல நடத்தைகளை காட்டுப்பில்லை. சரியா? ஒரு பொருளை நீங்க சூடாக்கக்குள்ள, சரியா, இப்ப நீங்க சொல்லுங்கள, ஒரு சுட சுட, சரியா, சுட சுட தோசை சுடுறதுக்காக, சரியா, அல்லது கொத்து பராட்டா போடுறதுக்காக ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கு, தோசைக்கல் சூடாக்கப்பட்டிருக்கு பிள்ளை. இதுல உங்களை அப்படியே தூக்கி லவக்கமாக வைத்துக் கொண்டு அதுல வச்சா என்ன நடக்கும் இல்லையா, ராக்கெட் இயக்கமாயில அள்ளி எறியப்படுவீங்க. பார்த்தீங்க தானே? அப்ப வெப்பம் வரக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும் இல்லையா? இப்படியான ஒரு மாற்றங்கள் ஒன்றுதான் ஒரு தொகுதியை நாம வெப்பத்துக்குள்ளாக்கக்குள்ள அதுல கனவளவு மாறும் இல்லை. ஒரு கம்பி ஒன்று எடுத்து சூடாக்கிறீங்கன்னு சொன்னா அதுல நீளம் மாறுறதை நீங்க பார்க்கலாம். கம்பி ஒன்று எடுத்து நீங்க சூடாக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா நீளம் மாறுறதை பார்க்கலாம். நீங்க ரோட்டால நடந்து போக்குல பாத்துறீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் கரண்ட் கம்பி மேலால போகும் இல்லையா? நல்லா சூடான கோடை காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா அப்படியே தொஞ்சி 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 கிடக்கும் பிள்ளை. அதே குளிர்காலத்துல மாரி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இழுபட்டாப்புல நேர்ந்து கிடக்கும் பிள்ளை. சரியா? அப்ப குளிராரிக்கக்குள்ள நல்லா இழுபட்டு ஃபிட்டா கிடக்கும். சரியா? கோடை காலத்துல அப்படியே தொஞ்சு கிடக்கும் பிள்ளை. சரியா? கம்பி. சரியோ? இதே மாதிரி தான் நீங்க பாத்திருப்பீங்க, தண்டவாள கம்பிகளை பார்த்து பாருங்க. தண்டவாளங்கள் போடக்குள்ள ரெண்டுக்கு இடையில துண்டு சுண்டாக்கி இடைவெளியில வச்சுக்கொள்வாங்க. ஏன் சொல்லுங்க, சூடான காலங்கள் வரக்குள்ள கம்பி என்ன செய்யும் பிள்ளை, நீளு. அப்ப நீளக்குள்ள ஒன்றை ஒன்று முட்டி அதுல சமாந்தர பாதையில இருந்து பிறல பார்க்கும். சரியா? கம்பி மேலேற பார்த்து, சரியா, ஏன்னா நிட்டுறதுக்கு இடம் இல்லை, அவ இப்படி மேலேறி நின்று. அப்ப அதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க, இடைவெளி வச்சிருப்பாங்க. சூடான காலத்துல நீண்டாலும் இப்படி நெருங்கி நேராத்தான் வருமே ஒழிய இப்படி வளைஞ்சி மேலே ஏறாது. வளைஞ்சி இப்படி பல உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். சரியா? உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஆனா தனி ஒரு பாடமாக நீங்க படிப்பீங்க. அப்ப அதை பத்தி பூர்ண விளக்கம் பெறும். சரி, இதெல்லாம் நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, வெப்பம் கூடக்குள்ள, வெப்பநிலையை நீங்க அதிகரிக்கக்குள்ள, வெப்பம் கூடினா அடுத்த என்ன நடக்கும் இல்லையே, நீங்க ஒரு தொகுதிக்கு வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா வெப்பநிலை கூடும். அப்படி வெப்பநிலை மாறக்குள்ள அந்த பொருள் நீளுதுன்னு சொன்ன கருத்து என்ன இல்லையே, நீளுதுன்ற கருத்து என்ன, கனவளவில் மாற்றம் உண்டாகும். வெப்பப்படுத்தக்குள்ள நீளும், கனவளவு அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள என்ன செய்ய பார்க்கும், சாதாரணமாக ஒரு ஜென்ரலா சின்ன வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும், கனவளவானது
அதிகரிக்கும். அப்படின்னு என்ன கருத்து? கனவளவுல மாற்றம் ஏற்படும். வெப்பநிலை மாறினா கனவளவு என்ன செய்யும் பிள்ளைகள்? மாறும். கனவளவு வெப்பநிலையோட அதிகரிச்சா அடர்த்தி என்ன செய்யும் பிள்ளை? சமன்பாட்டுல இவர் கீழே இருக்கார். அப்ப இவர் கூட 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 அடர்த்தி குறைவார். இவர் கூட 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 அடர்த்தி என்ன செய்வார்? குறைவார். அப்ப நான் சொல்லேலும் வெப்பநிலை 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 தீட்டா அதிகரிக்கும் போது பொதுவாக செல்றோம்லே, ஜெனரலைஸ்ட், பொதுவாக வெப்பநிலையானது அதிகரிக்கும் போது கனவளவு என்ன செய்ய பார்க்கும் பிள்ளை? அதிகரிக்க முற்படும். அதிகரிக்கும். இப்படி அதிகரித்தால் என்ன நடக்கும்? திணிவு மாறல. இவர் மட்டும் கூறுறார், அடர்த்தி என்ன செய்யும் பிள்ளை? குறைவடையும். அடுத்து குறைவடையும். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க வீட்டுல அளந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு 1000 கிடைக்கலன்னு சொல்லிச்சேன்னா மெயின் விஷயம் நீங்க என்ன வெப்பநிலையில அளக்குறீங்கன்றத பொறுத்து. அப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த 1000 எந்த வெப்பநிலையில பிள்ளைகள் வரும்? அப்ப நீங்க சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். சும்மா ஒரு வைல்டு கெஸ் சொல்லிட்டு மேற்கொள்ளுங்க. வெப்பநிலை கூட 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 என்ன செய்யும்? அடர்த்தி குறைஞ்சிட்டு போகும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்றேன். நீருக்கு பெஸ்ட் பாசிபிள் மேக்சிமம் கிடைக்கக்கூடிய அடர்த்தி இதுதான். இதை விட கூடின அடர்த்தி நீருக்கு கிடைக்காது. இதான் மேக்சிமம். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், வெப்பநிலை கூட இருக்கிற நிலைமையில இது சாத்தியமா? வெப்பநிலை குறைய இருக்கிற நிலையில சாத்தியமா? ஒரு 100 பாய்ச்சிக்கு தெளிப்பாளா அல்லது ஒரு 5-10 பாய்ச்சிக்கு தெளிப்பாளா? அதை யோசிங்க முதலாக பார்ப்போம். வெப்பநிலை கூடினா கனவளவு தான் கூடும், அடர்த்தி குறை. அப்ப நான் என்ன சொன்னேன்? மேக்சிமம் அடர்த்தி 1000. அப்ப வெப்பநிலை எப்படி இருக்கும்? மிக குறைவாக இருக்கு. அப்பதான் மேக்சிமம் அடர்த்தி கிடைக்கும். அப்ப ஏதோ ஒரு சின்ன வெப்பநிலையில தான் இந்த பெரிய அடர்த்தி சாத்தியம். ஏன்? நேர்மாறு விகித சமன். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் பிள்ளைகள்? எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா நம்மட தண்ணி மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கான பிள்ளைகள். ஸ்பெசிபிக்கான ஆள் தானே. அவரை குடிச்சிட்டு என்ன செஞ்சிடலாம், சரியா? அதுக்காக பெட்ரோல் எடுத்து குடிக்கலாமா? ஏலா. அப்ப இவர் கொஞ்சம் எப்பயுமே ஸ்பெஷல் கேஸ் தான். அதை பத்தி டீடைல்டா நான் வந்த பாடத்துல படிப்போம். என்ன? நீரின் நேரில் விரிவுன்னு படிப்பீங்க, சரியா? நீரின் நேரில் விரிவுன்னு சொல்லி டீடைல்டா படிப்பீங்க, சரியா? அப்ப அதை பத்தி நான் ஃபுல்லா இந்த இடத்துல பேசல. ஆனா சும்மா சாதாரணமா அதுக்குரிய விதைகள் எப்படி தூவி விடுறேன், சரியா? நெல்ல போட்டு விடுறேன். அந்த பாடம் வரக்குள்ள முளைச்சி வரும்னு நம்புறேன், சரியா? ஓகே, சரியா? அழுகின விதையாக இல்லாட்டி. அப்ப நீரின் நேரில் விரிவு, இதுல நீங்க என்னத்தை பேசுவீங்கன்னு சொல்லிச்சேன்னா, எஸ், நான் சொன்னது உண்மை. என்ன? வெப்பநிலை கூடும் போதோ அடர்த்தி குறையும். அப்ப வெப்பநிலை குறையும் போதோ அடர்த்தி கூடும், அது உண்மை. ஆனால் ஒரு இடம் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, சரியா? ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் சொல்லிச்சேன்னா, 4 பாகை சி வரைக்கும் தான் பிள்ளைகள் நம்மளுக்கு இது சாத்தியமா வருது, சரியா? 4 பாகை சி வரைக்கும் தான் இது நம்மளுக்கு எப்படி வருது? சாத்தியமா வருது. ஒரு கிராஃப்ல நீங்க பேசிக்கொண்டா, ஒரு கிராஃப்ல இதை 4 பாகை சி குறிச்சு கொண்டு சொல்லிச்சேன்னா, இந்த அடிக்கிற 4 பாகை சீல தான் பிள்ளைகள் எனக்கு இந்த 1000 செல்லக்கூடிய அடர்த்தி கிடைக்குது. இந்த 1000 செல்லக்கூடிய அடர்த்தி எனக்கு எப்ப கிடைக்குது? நீர் 4 பாகை குறைக்கிங்க 100, 25, 60 வெப்பநிலை வட்ட வெரைட்டி, சரியா? இந்த குறைச்சு வந்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த 1000 வரக்குள்ள என்ன செய்யுது சொன்னா மேக்சிமம் வருது நீர் அடர்த்தி. அப்ப நம்ம சொல்றோம் வெப்பநிலை கூடி வருது. அப்ப இங்க உதாரணத்துல 25 பாகை சி வட்ட வெரைட்டிஸ், சரியா? அப்ப இங்க இருந்து வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சு இங்க இருந்து போகக்குள்ள கூடி போகுது. கூட அடர்த்தி இணைஞ்சிட்டு போகும், குறைஞ்சு போகும் வந்து. அப்ப வெப்பநிலை குறைக்க அடர்த்தி என்ன செய்யும்? கூடும். அப்ப கூடி வந்து 4 பாகசில மேக்சிமத்துக்கு வரும். 4 பாகசில மேக்சிமம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பனிக்கட்டில வெப்பநிலை எவ்வளவு? 0 பாகசி இல்லையா? பனிக்கட்டில வெப்பநிலை எவ்வளவு? 0 பாகசி. அப்ப இந்த 4 சொல்றது என்ன? கிட்டத்தட்ட யார் உருவாகிற இடம்? 4ல இருந்து இந்த அடிக்கிற 0, இது என்ன? 0 பாகசி. இது 0 பாகசி. 0 பாகசி. இந்த இடத்துல என்ன நடக்குது? இப்ப என்ன நடக்குது பிள்ளை? ஐஸ் ஃபார்மேஷன் கிளஸ்டர்ஸ், சரியா? பனிக்கட்டி உருவாக போகுது, சரியா? அது அப்படியே நீங்க இந்த வெப்பநிலை குறைச்சு வாரீங்க. இப்ப என்ன அரிக்கும்? அது நீர் அரிக்கும். கடுமையா வெப்பப்படுத்தி என்ன செய்யும்? மாறி சொல்லுவோமே, இங்க இருந்து கூட்டி போறீங்க, இந்த தண்ணி இருக்கு, கூட்டி போனா என்ன செய்யும்? தண்ணி சூடாகி 100 பாகசிக்கு போனுச்சுன்னா நிலை மாற்றம் ஆவியா பெய்திரும். சின்ன வயசுல உங்களுக்கு தெரியும், 100 பாகசில தண்ணி என்னையா பெய்திரும்? ஆவியா பெய்திரும். ஓமா இல்லையா? தொடர்ந்து படுத்த மொத்தமா ஆவியா பெய்திரும். அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல வந்தானே நடக்கும்.
வெப்பநிலை குறைக்கிங்க 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 குறைங்க ஃப்ரிட்ஜிலோட தண்ணியை வைக்கிங்க பிள்ளைகள் என்ன நடக்கும்? வெப்பநிலை குறைஞ்சு 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 குறைஞ்சி என்னைய மாறும்? பனிக்கட்டியா மாறும். விளங்கிட்டோ? சரி, அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா, இப்ப ரசாயனவியல் மாணவர்கள், கெமிஸ்ட்ரி படிச்ச மாணவர்கள், கெமிஸ்ட்ரியை நேசிக்கக்கூடிய மாணவர்கள் ஓடோடி வாங்க. நான் இல்ல, சரியா? நீங்க ஓடோடி வாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஐதரசன் பிணைப்பு படிச்சிருக்கீங்களா? ஒரு யூனிக்கான ஒரு ஐதரசன் பிணைப்பு உருவாகும் பிள்ளை. அப்ப நீரை நீங்க நெருக்கி 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 திரவ நிலையில இருக்கிற நீராக நெருங்கி நெருங்கி வாரக்குள்ள திரவ நிலையில இருக்கிற ஐதரசன் பிணைப்புக்கும் பனிக்கட்டியாக வார ஐதரசன் பிணைப்புக்கும் ஒரு யூனிக் ஃபார்மட் சின்ன ஒரு வித்தியாசம் முன்னேற்படும். அப்ப திரவத்துல இருக்கிற நெருக்கத்தை விட திண்ம நிலையில் இருக்கிற ஐதரசன் பிணைப்பு அந்த கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுல கொஞ்சம் தள்ளி நிற்கும், கொஞ்சம் தூர விலகும். அந்த மூலக்கூற்று இடைவெளி என்ன செய்யணும் சொன்னா கொஞ்சம் அதிகமாக காணப்படும். விளங்குனீங்களா? திரவமாக இருக்கக்குள்ள இருக்கிற ஐதரசன் பிணைப்புக்கும் திரவம் நீரானது பனிக்கட்டியா மாறக்குள்ள வார ஐதரசன் பிணைப்புக்கும் சின்ன டிஃபரண்ட். திரவ நிலையில இருந்த மூலக்கூற்று இடைவெளியை விட நோமலா யோசிங்க. திரவத்துல மூலக்கூற்று இடைவெளி கூடையா, திண்மத்துல கூடையா? யாரில் கூட சொல்லுங்க. திண்மத்துல குறைய காணப்படும். அதெல்லாம் திண்மமே நெருங்கி காணப்பட்டு திண்மமாக காணப்படும். ஆனா தண்ணி நான் கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன சொல்றார்? திரவத்தில் இருக்கக்குள்ள தம்பி என்ற ஐதரசன் பிணைப்பு நல்ல நெருக்கமா இருக்கும் இந்த இடங்கள்ல சரியா? ஆனா இந்த இடத்துல இருந்து ஐஸா ஃபார்ம் ஆகிற அந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா கொஞ்சம் தள்ளும், கொஞ்சம் விலகித்தான் ஐதரசன் பிணைப்பு உண்டாக்கும். இப்படி உண்டாக்குறதால என்ன நடக்கும்? மூலக்கூற்று இடைவெளி கூடினா கனவளவு திரும்ப கூடும், அடர்த்தி திரும்ப குறையும். கிராஃப் அப்படியே கொஞ்சம் கீழே விழும். சரியா? கீழே விழும். அப்ப இதாலதான் நீங்க பாப்பீங்க. இப்ப ஓடி போய் நெட்ல தேடி பாருங்க. சரியா? கூகுள்ல டைப் பண்ணுங்க ஐஸ் கட்டியினுடைய சரியா ஒரு பனிக்கட்டியினுடைய அடர்த்தி ஒரு நிலை பாருங்க. கிட்டத்தட்ட 916 நிலை வரும். சரியா? கிட்டத்தட்ட 916 நிலை வரும். சரியா? அப்ப அண்ணல 920 நிலை சொல்லிக்கொள்வோமா? வாட் எவர் இட் இஸ். சரியா? அப்ப இந்த அறிக்கையினுடைய பனிக்கட்டியினுடைய அடர்த்தி நம்மளுக்கு எங்க வரப்போகுது? ஒரு 916 920 ரேஞ்சில நம்மளுக்கு என்ன வரும்? பனிக்கட்டியினுடைய அடர்த்தி வார்த்தை பார்க்கும் பிள்ளைகள். சாதாரண திண்ம திரவங்களை நாம கருதினோம்னு சொன்னா இப்படி நடக்காது. சரியா? திண்மத்தின் அடர்த்தி உயர்வாக காணப்படும், திரவத்தின் அடர்த்தி குறைஞ்சிட்டு போகும். ஐதரசன் பிணைப்பினுடைய நடத்தை ஸ்பெசிபிக்கா நீர்ல உண்டாக்குற இந்த மாற்றத்தால இப்படியான ஒரு கான்செப்ட் வருது. சரியோ? இதை பத்தி நீங்க டீட்டெயில்டா எங்க படிப்பீங்க? ஹீட்ல படிப்பீங்க. இப்ப எனக்கு தேவை இந்த இருக்கிற பாயிண்ட பத்தின விளக்கம் மட்டும்தான். சரியா பிள்ளை? அப்ப நீரினுடைய அடர்த்தியை நான் என்ன நீரின் அடர்த்தி மிக மிக முக்கியம். அடர்த்தி இந்த பாடம் படிக்கக்குள்ள நாம இப்ப அடர்த்தியை படிப்போம், சார் அடர்த்தின்னு சொல்லி ஒரு கணியத்தை பத்தி நம்ம கதைப்போம். இப்படி எல்லாம் கதைக்கக்குள்ள நம்மளுக்கு நீரின் அடர்த்திங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப நம்மளுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நீரின் அடர்த்தி 1000ங்கிறது எல்லா வெப்பநிலைக்கும் உண்மை கிடையாது. நீங்க ஒரு அரை வெப்பநிலையில இந்த பரிசோதனை செஞ்சு பார்த்தா நிச்சயமாக 1000 சொல்ற பருமனுக்கு நீங்க வரமாட்டீங்க. அதோட ஒரு குறைஞ்ச ஒரு பருமனுக்கு தான் நீங்க முடிவுக்கு வருவீங்க. அப்ப 1000 சொல்றது ஒரு குறிப்பிட்ட நிலையில மட்டும் உண்மையான நீரின் அடர்த்தி. அது எப்பங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்ப பிள்ளைகள்? மண்டையில நல்லா நினைப்பு கொள்ளுங்க. சில நேரம் கெமிஸ்ட்ரியில ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அல்லது பிசிக்ஸ்ல பின்னுக்கு வந்து படிக்க போறீங்க. அது உங்களுக்கு தெரியும். என்ன பிள்ளைகள்? 4 பாகை சீல தான் இது உண்மை. விளங்கிட்டோ? அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிங்க இல்லையா? நீர் நடத்தி எவ்வளவு கேட்டான்னு சொல்லிங்க. சார் 4 பாகை சீல அடிச்சு போட்டு சொல்லணும். விடயத்துல கூட என்ன சொல்லணும்? 4 பாகை சீல மட்டும்தான் சார் 1000 சொல்லிங்களா? இனி சொல்லிங்க. உங்களோட கெமிஸ்ட்ரி வார்த்தை கேட்டாலும் சொல்லுங்க. சரியா பிள்ளை? அப்ப 4 பாகை சீல தான் அங்கே நீங்க படிப்பீங்க. நீர் நடத்தி எவ்வளவு நடி சொல்லணும்? 1000 நடி சொல்லணும். அப்ப பொதுவாக அடர்த்தியை நாம வரையறுக்கக்குள்ள இந்த இடத்துல இருந்து மற்ற பதார்த்தங்களுக்கு நாம செல்லுவோம். சரியா? அப்ப 4 பாகை சீல. சரியா? அடுத்தது அமுக்கம் அடர்த்தியில பெரிய மாற்றத்தை உண்டாக்காட்டியும் சரியா, திரவங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை உண்டாக்காட்டியும் சரியா, வாயுக்கள்ல அது செல்வா பிரிக்கலாம். அப்ப நாம இந்த இருக்கிற அடர்த்தியை நம்ம வரையறுக்கக்குள்ள பொதுவாக நம்ம என்ன செய்யணும் சொல்லிச்சேன்னா ஒரு ஏடிஎம் சொன்னா என்ன? அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்ப படிப்பு. சரியா? ஒரு ஏடிஎம் சொன்னா 1 atmospheric pressure. சரி, அதாவது ஒரு வளிமண்டல அமுக்கம். சரி, அன்னளவாக 1.0130315 தர 15 பஸ்கால் அல்லது அன்னளவாக 1 தர 15 15
பஸ்கால் சொல்லக்கூடிய அந்த அமுக்கத்தை சரியா, அந்த அமுக்கத்தை சரியா நாம என்ன சொல்லுவோம், ஒரு வளிமண்டல அமுக்கம் சொல்லுவோம் சரியா. மைனஸ் சொன்னது விலவிலையால் 1 தர அண்ணளவா 10 சரியா. 1 தர 10 சரியா, 1 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பஸ்கால் அண்ணளவா சொல்றேன்னா அண்ணளவா சொல்றேன் சரி. அப்ப பஸ்கால் இந்த அமுக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லிச்சேன்னா வளிமண்டல அமுக்கம். இந்த அமுக்கம் உள்ள நிலையில நீங்க நீர் வெப்பநிலைய 4 பாகைசிக்கு கொண்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அந்த இடத்துலதான் நீரின் அடர்த்தி என்னையாக இருக்கும் சொல்லி சொன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் -3 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆக இருக்கும். சிஜிஎஸ்ல 1 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆக இருக்கும். இது இவ்வளவு கிளியரா பிள்ளை, இது இவ்வளவு கிளியரா? ஓகே. அப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்க தெளிவாக விலகி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடர்த்திக்கும் வெப்பநிலைக்கும் இடையில இருக்கிற தொடர்பை பத்தி சாதாரணமா நான் பேசியிருக்கேன். இதை பத்தி நீங்க சமன்பாடெல்லாம் போட்டு நீங்க ஹீட்ல படிப்பீங்க சரியா. ஹீட்ல நீங்க படிப்பீங்க. பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது சரியா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கனவுளவு என்ன செய்யும் பிள்ளை அதிகரிக்கும். நம்ம கனவுளவு விரிவு என்பதா சொல்லிக்கொள்ளும். அப்படி அதிகரிச்சு அடர்த்தி என்ன செய்யும் பிள்ளை குறைவடையும் சரியா. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது கனவுளவு அதிகரிக்கும், அடர்த்தி குறைவடையும், என திணிவும் மாறலாம் சரிதானே பிள்ளை? ஓகே, அது உங்களுக்கு கிளியர். அப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் சரியா. ஆனா இது நீருக்கு இதே மாதிரி சீரானதாக நடக்காது. நீர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான நீரின் நேரில் விரிவுன்னு சொல்லி ஹீட்ல நீங்க படிக்க போறீங்க. அதுல சாராம்சத்தை நான் இப்ப சொல்லி தந்திருக்கேன் சரியா. நீரை பொறுத்த வரைக்கும் அதுல அதி உயர் அடர்த்தி 1000. அது எப்ப அடையப்படும்? 4 பாகை சி சரியா. 4 பாகை சியில் இருக்கிற நீரின் வெப்பநிலை 1000. இது உங்களுக்கு விளங்கி தகவல். இதுல நீங்க கொஞ்சம் கிளியரா அடிக்கணும். அப்ப இனி நாங்க மத்த பதார்த்தங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. 13600 அடர்த்தி சொல்லுங்க பாப்போம். கேக்கு சின்ன கேக்குது என்ன இரசத்தின் அடர்த்தி 13600 சொல்லி பால்வாடிக்குள்ள செல்லும் இல்லையா. நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட நம்பர்ஸ். ஓலவல்ல விஞ்ஞான போட்டியெல்லாம் போகல பாடமாக்கிட்டு போவோம் இல்லையா. அப்படியே அந்த அடர்த்தி படிச்சீங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம எங்க இருக்கிற ஏதாவது சொல்லிக்கொள்ளும் 4 பாகை சிதைக்கக்கூடிய அடர்த்தியாக நம்ம வரையறுத்துக்கொள்ளும் சரியா பிள்ளை? ஓகே, இது கிளியர் தானே உங்களுக்கு? அப்ப இப்ப உங்களுக்கு அடர்த்தியை பத்தி தெரியும், அடர்த்தியில சர்வதேச அலகு தெரியும், சிஜிஎஸ் அலகு தெரியும், நீரின் அடர்த்தி 1000 தெரியும். ஆனா இப்ப இன்னும் கொஞ்சம் தெரியும். இனி அது நீரின் அடர்த்தி இல்ல, என்ன அடர்த்தி? 4 பாகை சியில் நீரின் அடர்த்தி 1000. அப்ப ஏலவலுக்கு வந்து நீங்க என்ன புதுசா படிச்சிருக்கீங்க வெளியே? இப்ப அடர்த்தியில இது வரைக்கும் என்ன புதுசா படிச்சிருக்கீங்க? இவ்வளவு நாள் நான் நம்பிட்டு இருந்தது பொய். நீரின் அடர்த்தி 1000 இல்ல, எங்க மட்டும் 1000 4 பாகை செய்யுங்க. இது புதுசு. ஓகே, புதுசா ஒரு விஷயம் படிச்சிட்டீங்க ஏலவலுக்கு வந்து. மத்த எல்லாமே நம்ம பழசுதான் சரியா. மத்த எல்லாமே நம்ம இன்னும் எங்க இருக்கோம்? ஸ்காலர்ஷிப் வகுப்புல தான் இருந்துட்டு இருக்கோம் சரியா. அப்ப இப்ப மட்டும் நான் ஒன்று புதுசா படிச்சிருக்கோம். அடுத்தது வெப்பநிலைக்கும் அடர்த்திக்கும் இடையிலான தொடர்பை பத்தி படிச்சிருக்கோம். இந்த கிராஃப்ல நம்ம பின்னுக்கு நாம படிப்போம் சரியா. எனக்கு தெரிஞ்சு கெமிஸ்ட்ரிலையும் வர மட்டும் நினைக்கிறேன் சரியா. ரசாயனவியலை நீங்க இதை பத்தி படிப்பீங்க, ஹைட்ரஜன் பிணைப்புகள் அது இதை பத்தி படிக்கக்குள்ள சரியா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா. பிசிக்ஸ்ல நீங்க எங்க படிப்பீங்க? ஹீட்ல நீங்க படிச்சு கொள்ளலாம். இதை பத்தி நீங்க படிச்சு கொள்ளலாம் சரி பிள்ளை. அடுத்து மிக முக்கியமான ஒரு கணியத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன் சரியா. அடுத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு கணியத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன் இந்த பாடத்துல. அப்ப 7 வந்திருக்கேன்னு சொல்லி நீ எத்த கொளர நிமித்த நம்ம பிள்ளை. அப்ப நான் நீங்க 7 வந்தோம், நீ அடர்த்தி தான் படிச்சுட்டு இருக்கேன் சரியா. இன்னும் தண்ணீர் அடர்த்தி 1000 சொல்லி சொன்னா உங்களோட தங்கச்சி தம்பி சின்ன வயசுல நான் 5ஆம் ஆண்டு எனக்கே தெரியுமே சொல்லி மெல்லியாகலையே. அப்ப நாம இப்ப அவள்கிட்ட போய் செல்லுவோம், அடர்த்தி அம்மான்னு உனக்கு தெரியும், சார்படர்த்தி என்னன்னு தெரியுமான்னு இப்ப என்ன செய்யணும்? பேனையை சுத்துங்க, கொளர இழுங்க. அப்ப புதுசா ஒரு கணியத்தை நம்ம அறிமுகப்படுத்துறவங்களுக்கு சார் அடர்த்தி தண்ணீர்ப்பு சரியா. புதுசா தான் சொல்றேன் வழிய, அதுவும் ஒரு சின்ன விஷயம் தான் பிள்ளை சரியா. அதுவும் சின்ன பிள்ளை விஷயம் தான். சார் அடர்த்தி, இந்த சார்ன்னு சொல்ற சொல்லதுக்கு முதலங்கமா எல்லாம் மகளிப்பட்ட இந்த சார் அடர்த்தின்னு சொல்ற மாதிரி இப்படியான சொற்களை நான் இதுக்கு முதல்ல எங்க கேள்விப்பட்டேன். இங்க கேள்விப்பட்டேன்னா போறதுல என்ன மக்கள்? சார்பு வேகம் சரியா. இதுக்கு முதல்ல நாம இப்படி இந்த சார்ன்னு சொல்லக்கூடிய சொல் இதுக்கு முதல்ல நாம கேள்விப்பட்டது எங்க கேள்விப்பட்டிருக்கேன்? சார்பு வேகம். இந்த சார்பு வேகம் நான் விளங்கப்படுத்தின வீடியோ பார்த்தாங்களுக்கு தெரியும். அந்த சார்பு வேகம் விளங்கப்படுத்தக்குள்ள நான் விளங்கப்படுத்திப்பேன் சார் அடர்த்தி அல்லது சார்பு அடர்த்தின்னு ஒரு கணியை தெரியும் பின்னுக்கு படிப்பீங்கன்னு சொல்லி இதை பத்தி நான் முன்னுக்கே சொல்லியிருப்பேன். அந்த சார்பு வேகம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி விளங்கப்படுத்தினா இல்ல ரிலேட்டிவ் மோஷன் ஒரு வீடியோ இருக்கும், அதில் பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசியிருப்பேன். ஜஸ்ட் ரீவைன், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி என்ன. ஓகே, ஒரு ஆள் சார்பாக சரியா, ஒரு ஆள் வேகம் சார்பாக இன்னொரு ஆள் வேகத்தை நம்ம என்ன செய்யற வரையறுக்கிற, இன்னொரு ஆள் வேகத்தை வரையறுக்கிற. ஓகே சரி. அப்ப நான் அந்த வீடியோல கூட நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன்.
இந்த சார்பு கணியங்கள் அதாவது ஒன்று சார்பா இன்னொன்று நாம வரையறுக்கிற ஒன்றை ஒரு பெஞ்ச் மார்க்கா ஒரு ரெஃபரன்ஸ் லெவலா வச்சுக்கிட்டு இவரை நாம வரையறுக்கிற இதுக்கு பொதுவாக 2 மெத்தட் பயன்படுத்துவோம். சரியா, இதுக்கு நாம பொதுவாக 2 மெத்தட் பயன்படுத்துவோம் சொல்றது நாம ஒழுங்கப்படுத்திருக்கோம். என்ன 2 மெத்தட்? இப்ப உதாரணமாக ஒரு வகுப்புல பிள்ளைகள் மார்க்ஸ் எடுக்கிறாங்க. சரியா, ஒரு படி எனக்கு மார்க்ஸ் 100, ஒருத்தனுக்கு 98, ஒருத்தனுக்கு 94, சரியா, ஒருத்தனுக்கு 93, சரியா, இப்படி பல மார்க்ஸ் வருது. சரியா, அப்ப இப்ப நீங்க இவங்களோட மார்க்ஸ் எல்லாம் இப்படி சொல்லலாம், தனித்தனி மார்க்ஸாக சொல்லலாம். அல்லது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டேன்னா இந்த ஒட்டுமொத்த வகுப்பும் எடுத்த மார்க்ஸ்ல சராசரி மார்க்ஸ் நீங்க சொல்றீங்க எத்தனை? ஒரு 50 சொல்லுங்க. ஏன் கஷ்டப்படுவான்? 50 சராசரி மார்க்ஸ் அவர்கள் சொல்லுங்க. இதான் உங்களோட வகுப்பு மொத்தமாக எடுத்த எவரேஜ் மார்க்ஸ். சரியா, இதுதான் உங்களோட வகுப்புல இருக்கிற மொத்த மாணவர்களும் சேர்த்து நீங்க எடுத்த மொத்த மார்க்ஸை கூட்டி மாணவர்கள் எண்ணிக்கையில பிரிச்சு எடுத்த சராசரி மார்க். இந்த சராசரி மார்க் சார்பாக இந்த ஆக மேல இருக்கிறவர் எடுத்து அப்ப இந்த இங்க இருக்குமே சராசரி மார்க்ஸ் 50. அப்ப 50 சார்பாக இவர் எடுத்த மார்க்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா அப்ப இவர் சார்பாக இவர் எடுத்த மார்க்ஸ் எவ்வளவு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதை 2 வர எடுக்கலாம். ஒன்று இவர்ல இருந்து அவருக்குள்ள மாற்றம், மாற்றம் எவ்வளவு? 100 - 50. அப்ப இவர மார்க்ஸ சார்பு லெவல் யார ரெஃபரன்ஸ் எடுக்கீங்களோ அவரை விட எவ்வளவு கூட எடுத்த அல்லது அவரோட எவ்வளவு குறை எடுத்த இப்படியும் சார்பு சொல்லலாம். விளங்கிட்டா? அப்ப ஒரு மாணவன் 100 எடுத்திருந்தா இந்த 50ஓட அவர் எவ்வளவு கூட எடுக்காரு. அப்ப 100 - ரெஃபரன்ஸ் மார்க் போட்டா வரும் இல்லையா? அப்ப இவர சார்பு மார்க்ஸ் எவ்வளவு இல்லையே? 50. இந்த சராசரி சார்பாக வர்ற மார்க்ஸ் எவ்வளவு? 50. இதே வேலையை மற்றவருக்கு என்ன வரும்? 98 - 50 சார்பு மார்க்ஸ் ஆன -50 கழிச்சா எவ்வளவு வரும்? 50. இதே அவருக்கு செஞ்சாலும் வரும். அவருக்கு சராசரி சார்பான மார்க்ஸ் எவ்வளவு வரும்? -50 போட்டா 0 வரும். சரியா, அடுத்தது இவருக்கு கீழே ஒரு ஆள் எடுத்திருக்கார், ஒருத்தருக்கு 40 மார்க்ஸ். இவருக்கு சராசரி சார்பாக மார்க்ஸ் கேட்டா எவ்வளவு வரும்? சராசரி சார்பாக மார்க்ஸ் கேட்டா எவ்வளவு வரும்? 40 அவர மார்க்ஸ் மைனஸ் சராசரி 50. இதை விட அவர் எவ்வளவு கூட எடுத்திருக்காருன்னு சொல்லி சொன்னா -10 குறை எடுத்திருக்காரு இல்லையா? அப்ப இது ஒரு மெத்தட் சார்பு வரையறுக்கிறது. அப்ப சார்பு கணியங்கள் வரையறுக்கிறது மெத்தட் 1. யாராவது ஒரு ஆளை ரெஃபரன்ஸ் எடுத்து யாராவது ஒரு ஆளை நாம ஒரு ரெஃபரன்ஸ் லெவலாக எடுத்து யாராவது ஒரு ஆளை நாம என்ன செய்வோம்? ரெஃபரன்ஸ் லெவலாக எடுத்து இந்த ரெஃபரன்ஸ் லெவலை விட இவர் எவ்வளவு கூட எவ்வளவு குறையுங்கிற அந்த மாற்றத்தை நாம் என்ன செய்வோம்? வரையறுப்போம். இது ஒரு மெத்தட் 1. இந்த மெத்தட்டை நாம யாருக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு சொல்லி சொன்னா இந்த சார்பு வேகத்துக்கு பயன்படுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அழுத்த சக்தியை நாம வரையறுக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். சரியா, அழுத்த சக்தியில என்ன செய்வீங்க பிள்ளை? அழுத்த சக்திங்கிறது என்ன? மொத்தமா இயக்க சக்தி மாதிரி நாம வரையறுக்கிறோம்ல. அழுத்த சக்தியில மிக முக்கியம் என்ன? ரெஃபரன்ஸ் லெவல் முக்கியம். ஒரே கணியத்துக்கு வெவ்வேறு அழுத்த சக்தி பருமன்கள் வரலாம். ஏன் வரலாம்? அழுத்த சக்தி வரையறுக்கப்படுவது என்னத்தின் சார்பாக? ஒரு சரியா, அதுக்கு ஒரு சக்தி மட்டம் இருக்கு. அந்த சக்தி மட்டத்தின் சார்பாக இதை விட எவ்வளவு கூட அப்படிதான் நீங்க வரையறுப்பீங்க இல்லையா? படிச்சிருப்பீங்க இல்லையா? அழுத்த சக்திக்கு நாம என்ன செய்வோம்? இது ரெஃபரன்ஸ் லெவலாக எடுத்துட்டு சரியா, இதை நாம ரெஃபரன்ஸ் லெவலாக எடுத்துட்டு இதுல இருந்து எச் உயரத்துல அவர் இருந்தாருன்னு சொல்லிச்சேன்னா அவரோட சக்தி எவ்வளவு? இப்ப இவருக்கு இந்த சக்தி மட்டம் சார்பாக மட்டும்தான் எம்ஜிஹெச் ஓமா இல்லையா? இதே இது சக்தி மட்டமாக இல்லாம சரியா, இது வர்ற சக்தி மட்டமாக இல்லாம எனர்ஜி பொட்டன்ஷியல் லெவலாக இல்லாம இந்த இருக்கிற EPL 2 சொல்லி போட்டிருக்கிற சக்தி மட்டத்தின் சார்பாக இவர் அழுத்த சக்தியை கேட்ட எவ்வளவு சொல்லிங்க? எவ்வளவு? சக்தி மட்டத்தில் இருந்தான உயரம் 0. அப்ப என்ன அழுத்த சக்தி எவ்வளவு? 0. ஒருவேளை இதுக்கு மேல இருக்கிறவங்க கேட்டான்னு சொல்லிங்க கீழே மைனஸ்ல வரும் இல்லையா? அப்ப அழுத்த சக்தியை நாம என்ன மெத்தடை பயன்படுத்துறோம்? இப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் பயன்படுத்துறேன். என்ன? சராசரி அல்லது whatever it is அந்த ரெஃபரன்ஸ் லெவலாக எடுத்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் லெவல்ல இருக்கிறவருக்கு 0 அதை விட கூடையா குறையா ஒப்புற முறைக்கு நாம சொல்லுவோம் சார்பு வேகம் அல்லது அழுத்த சக்தி. இதுகள்ல நாம என்ன செய்வோம்? நாம பயன்படுத்துவோம். இன்னொன்று அப்ப சார்பு சரி வந்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன? ஒரு ஆளை பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு ஒப்புறதுல 2 மெத்தட். அந்த பெஞ்ச் மார்க்கோட கூட குறையாண்டு பாக்குறேன். 2வது மெத்தட் என்னவில்லை நாயகன் விளங்கப்படுத்திருக்கேன். என்ன? அந்த பெஞ்ச் மார்க்க போல எத்தனை மடங்குன்னு பாக்குறேன். சரியா? அப்ப மெத்தட் 1 வித்தியாசத்தை வச்சு சொன்னோம். மெத்தட் 1 என்ன? வித்தியாசத்தை வச்சு சொன்னோம்.
சரியா? அந்த வித்தியாசத்தை வச்சு செல்றதுக்குரிய 2 உதாரணங்களாக நாம பார்த்து கொண்டது நம்மளுக்கு தெரிஞ்ச கணியங்களுக்குள்ள இருந்து செல்ற சார்பு வேகம், அழுத்த சக்தி போன்ற கணியங்களை நம்ம சொல்லிக்கொள்ளே. சரியா? இது மெத்தட் 1, சார்பு செல்றதுக்கு மெத்தட் 1. மெத்தட் 2 மடங்காக செல்ற. மெத்தட் 2 என்ன பிள்ளையே? மடங்காக செல்ற. அவன் மடங்காக செல்லக்குள்ள அது என்ன மடங்காக செல்ற? இவர்தான் பெஞ்ச் மார்க் சொன்னா, இவர்தான் ரெஃபரன்ஸ் சொன்னா, இவரை போல எத்தனை மடங்கு அவரு, இவரை போல எத்தனை மடங்கு அவர். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவரை போல எத்தனை மடங்கு அவர் கேட்டா, அவர் எடுத்த மார்க்ஸ் பெஞ்ச் மார்க்காக நாம யார் எடுக்கமோ அவர் மார்க்ஸ் பிரிச்சு விட்டா தெரியவில்லை. அவ்வளவுதான். என்ன ரெஃபரன்ஸா நீங்க யார் எடுக்கிறீங்க? 50. யார் எடுக்கீங்க? யாருக்கு நீங்க செல்லணும் ரெஃபரன்ஸ்? இவருக்கு ரெஃபரன்ஸ் சார்பாக இவர் எத்தனை மடங்குன்னு செல்ல போறீங்க. அப்ப இது சார்பாக இவர மார்க்ஸ் செல்லக்குள்ள மெத்தட் 2ல வரப்போது 150 பிரிச்சு விட்டா என்ன வரும்? 2. தட்ஸ் இட், முடிஞ்சு. இதே வேலை எல்லாருக்கும் செஞ்சீங்கன்னா தெரியும். அப்ப அதே மாதிரி இவருக்கு பார்த்தா ரெஃபரன்ஸ்ல இருக்கிறவருக்கே பார்த்தா அப்படி வரும், ரெஃபரன்ஸ்ல இருக்கிறவருக்கே பார்த்தா அப்படி வரும். இப்ப 1 டெலிவரும். இதான் விளக்கம். சரியா? 1 அவர்தான் 1 மடங்கு, அவரை போல 1 மடங்கு. விளங்குதா? அப்ப இவருக்கு மேல வாராக்கள் எல்லாம் 1ஓட கூடையும், இவருக்கு கீழே வாராக்கள் எல்லாம் 1ஓட குறையையும் வருவா. இங்க பிளஸ் மைனஸ் இல்ல, என்ன மடங்கு தானே, எல்லாம் மடங்கு. சரியா? 1ஓட பெருசா வரும், அல்ல 1ஓட சின்னனா வரும். சரியா? அப்ப இங்க வாரதெல்லாம் எப்படி இருக்கும்? 1ஓட பெருசா இருக்கும். அவரை விட குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்த ஆக்களுக்கெல்லாம் பெருமானம் எப்படி வரும்? 1 விட குறைவாக காணப்படும். 1 விட குறைவாக காணப்படும். உதாரணம் இவருக்கு பாத்தீங்கன்னு சரின்னா, இந்த 40 மார்க்ஸ் எடுத்தவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நிலை வரும்? 40 கீழ் 50 நிலை வரும். 40 கீழ் 50. சரியா? அப்ப என்ன 2 பெருக்கிட்ட மேல இருக்கும் 0.8 நிலை வரும். விளங்குதோ? அப்ப அவரோட கூட இருந்தவருக்கு 2, அவரோட குறைய இருந்தவருக்கு 1ஓட குறைய, அவருக்கு 1. சரியா? இது மடங்காக செல்லக்குள்ள கூட்டல் கழித்தல் செல்லக்குள்ள அவருக்கு என்ன நிலை வரும்? அதே ஆளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 0 நிலை வரும். மேல இருக்கிறவருக்கு பிளஸ்ல வரும், கீழே இருக்கிறவருக்கு மைனஸ்ல வரும். விளங்கிட்டா? இது மெத்தட் 1, இது மெத்தட் 2. இப்ப அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் அடர்த்தி ஒரு எண்ணிக்கணியம். சரியா? அடர்த்தி ஒரு எண்ணிக்கணியம். சரியா? அடர்த்தி ஒரு எண்ணிக்கணியம். அதுல நாம மெயினாக என்ன செய்யறோம் சொல்லிச்சேன்னா, இந்த மெத்தடை நாம என்ன செய்யறோம்? பயன்படுத்த போறோம். அப்ப நம்ம அடர்த்தியை என்ன செய்ய போறோம் சொல்லிச்சேன்னா, சார் அடர்த்தியாக வரையறுக்க போறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை பெஞ்ச் மார்க்காக தேர்ந்தெடுக்க போறோம். தேர்ந்தெடுத்து போட்டு இவர் சார்பாக மத்தவங்களோட அடர்த்திகளை நம்ம ஒப்பிட்டு பேச போறோம். அதுக்கு ஒரு நல்ல மெத்தடாக கழிச்சு செய்யறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் நாம எங்க யாருக்கு தேர்ந்தெடுக்கும்? அடர்த்திக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப இந்த மெத்தடின் படி நாம என்ன செய்ய போறோம்? யார பெஞ்ச் மார்க் எடுத்தோமோ அவரை போல தின மடங்கு நிலை பார்க்க போறோம். அவரை போல தின மடங்கு நிலை பார்க்க போறோம். ஓகே, அப்படின்னு சொன்னா சமன்பாடு எப்படி வரும்? சும்மா சாதாரண யோசிச்சு பாருங்க. இந்த இருக்கிற சார் அடர்த்திக்கு சாம்பாடு எப்படி வரும்? அவர அடர்த்தி இருக்கு. யாரு பதார்த்தமோ அந்த பதார்த்தத்துல அடர்த்தி மேலுக்கு இருக்கு. யாருக்கு நம்ம சார் அடர்த்தி வரையறுக்கப்படமோ அவர் அடர்த்தி மேலுக்கு இருக்கு. அவரை யாரால விரிக்க வேண்டி வரும்? யார ரெஃபரன்ஸ் அடுக்கமோ அவர் அடர்த்தியால பிரிக்க வேண்டி வரும். சரியா? அப்ப எந்த பதார்த்தத்துக்கு சார் அடர்த்தி வரையறுக்கீங்க? அவரு மேலுக்கு. அவர் யாரால பிரிக்கணும்? யாரு சார்பாக நீங்க ரெஃபரன்ஸ் லெவல் அடர்த்தி பிரிக்க போறீங்க அவருக்கு இழுக்கு வருவார். இது விளங்கிட்டா பிள்ளைகள் உங்களுக்கு? அப்ப இது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? சார்பு கணியங்கள் சொல்லி பேசக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், சரியா? சார்பு கணியங்கள் பேசக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, யாராவது ஒரு ஆளை பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணி போட்டு அவர் சார்பாக ஒவ்வொருத்தர கணியத்தையும் வரையறுக்கிறத நம்ம சார்பு கணியங்களாக பேசிக்கொள்றோம். அதுல 2 மெத்தடாலஜி பயன்படுத்துறோம். The first one, டிஃபரன்ஸை பாக்குறோம். இவருக்கு ரெஃபரன்ஸா யார் இருக்காரோ அவரோட கூடையா குறையா நடி பாக்குறது மெத்தட். இதை யாருக்கு பயன்படுத்துறோம்? நமக்கு தெரிஞ்ச கணியங்கள்ல இருந்து சும்மா சிம்பிள் சில உதாரணங்கள் சொல்றேன். சார்பு வேகம், அழுத்த சக்தி. சரியா? இது 2 நம்ம பேசிக்கொள்ளும். நாம எடுக்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு லெவல் எடுப்போம். அந்த லெவல்ல அந்த கணியம் 0. ஒரு குறிப்பிட்ட வேகம் 2 பேரும் ஒரே திசையில போறாங்க. இவர் 50, அவர் 50. இவர் சார்பு அவரை பார்த்தா இயக்கம் இல்லை, 0, 0. விளங்கிட்டா? இப்படி வேகத்துக்கு எடுக்கிறோம், அழுத்த சக்திக்கு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மெத்தட், மெத்தட் 2 என்ன? மடங்காக செல்றோம். ஒரு ஆள் ரெஃபரன்ஸ் எடுத்தோம், இவரை போல இவருக்கு மடங்கு. அப்ப இவரோட பெருசா இருந்தா 1ஓட பெருசா வரும். இவரோட சின்னனா இருந்தா மடங்கு பெருக்கும், கசத்துல வரும். சிம்பிளேஸ்ட். ஓகே, இந்த செகண்ட் மெத்தட் நம்ம அடர்த்திக்கு பயன்படுத்துறோம். அப்ப இந்த மெத்தடின் அடிப்படையில் ஒரு சமன்பாடு வரையறுக்க போனா என்ன வரும்? பொருளின் அடர்த்தி யார ரெஃபரன்ஸ் எடுக்கமோ அவர் அடர்த்தி. சரி, இது வரைக்கும் கிளியர். இப்ப இந்த இதெல்லாம் அழிச்சிடுவோம். சரி, இதெல்லாம் அழிச்சிட்டு இப்ப வருவோம். யார மக்கள் ரெஃபரன்ஸ் அடுப்போம்? யார வச்சு நாம செல்ற? சரியா? இங்கதான் வராரு. யோசிச்சு பாருங்க. உலகத்துல
எந்த மூலையில இருக்கிறவருக்கும் சரியா, உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சரியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடர்த்தி பெருமனா இருக்கு. அந்த அடர்த்திய சரியா கொஞ்சம் கணிப்புல, எனது பெருக்கல் சுருக்கல் மக்கள் பெருக்கல் சரியா, சும்மா நம்மள கொடூரமான நம்பர்களை என்ன நம்மளுக்கு புவியீர்ப்பு ஆர்முடுகளை 9.8 சொல்லி போட்டு சுருக்க சொன்னாலே கொள்ளையா பேருக்கு நெஞ்சிடும் பௌத்த கலக்கிறது குளிசை வாங்கி தரணும் சரியா. அது 10 சொன்னாதான் நம்ம சுருப்போம். அப்படி இருக்கிற நம்மளுக்கு நல்ல ஒரு அடர்த்தி 13,600 பிரிக்கணும்னு சொன்னா சரியா, இன்றைக்கே பிசிக்ஸை டைவர்ஸ் பண்ணி போட்டு சரியா, பிசிக்ஸுக்கு பதிலா ஐடி பாடம் எடுக்கலாமான்னு யோசிப்போம் இல்லையா இல்லையே சரியா. அப்படி எல்லாம் எடுத்துறாங்க இல்லையே சரியா, எல்லாம் பாதுகாப்பானாக சரியா. அப்படி ஓடுறாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப என்ன விளக்கம்? சார்பு அடர்த்தியாக யாரை நாம ரெஃபரன்ஸ் எடுக்கணும்? பிரிக்கணும் மக்கள். பிரிக்கிறதுக்கு லேசா இருக்கணும். ஆக லேசி யாரு? இந்தா கட்டி பாக்க இப்ப விளங்குதா என்னதுக்கு தண்ணீர் அடர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சுருக்கிறது விளங்கிட்டா. ஏன் அந்த கிராஃபெல்லாம் விளங்கப்படுத்தி எப்ப இந்த இருக்கிற 1000 பார் அந்த கஷ்டப்பட்ட விளங்குதாங்களே. அரை வெப்பநிலையில வேற அடர்த்தி பெருமா. ஏன் ஆச்சல்ல அந்த சாம்பாட்டை தந்தவனுக்கும் அவனுக்கு மனசுல ஒரு கவலை இருந்துருக்கு சரியா. சுருக்கி பாவாடு கஷ்டமா இருக்கும். அதனால கஷ்டப்பட்டு எங்கடா 1000 பர்களை பார்த்து அந்த குறிப்பிட்ட பாகைசியில் இருக்கிற நீரின் அடர்த்திய ரெஃபரன்ஸ் அடுப்பம் நெல்லி முடிவெடுத்து என்னமா வேரியா இந்த விஷயத்துல மட்டும் நல்ல விஷயம் தெரியாது சரியாமலே. அப்ப இனி நம்மளுக்கு சுருக்கள் சுலபமானது. அப்ப சார் அடர்த்தின்றத நம்ம யாரை வச்சு வரையறுக்க போறோம்னு சொன்னா, சார் அடர்த்தி குறித்த பதார்த்தத்தின் அடர்த்திய நாம பிரிக்க போறோம். யாரால? நீரின் அடர்த்தியால. இவ்வளவு நேரம் தொண்டகளிய கத்தி அரமணத்தியாலம் தண்ணிய வத்த வச்சு என்னத்துக்கு? நீரின் அடர்த்தி இல்லை. என்னது நீரின் அடர்த்தி? எப்ப 4 பாகைசியில் உள்ள நீரின் அடர்த்தி தெளிவா தெரியல சரியா. பக்கத்துல இருந்தா விசிக்கிருப்பேன் செல்லாதாக்கள் சரியா. அப்ப நீரின் அடர்த்தி நான் குறியீடு போட்டாலும் அந்த மண்டைக்குள்ள செல்லிக்கிட்டு இருக்கணும். என்ன எப்ப 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 செல்லம் புள்ள 4 பாகைசி சரியா. அப்ப 4 பாகைசியில் இருக்கக்கூடிய நீரின் அடர்த்தியால பிரிச்சா என்ன வரும்? சார் அடர்த்தி வரும். சுமூகம். அப்ப பிரிக்கிறது வேறு என்ன 1000 பிரிச்சு விடாது. இன்னொன்று செல்லாம் பார்ப்போம். புத்தி உள்ள பிள்ளைக்கு மட்டும்தான் உடனே பற்றிருக்கு. என்ன சர்வதேச அலகுல இதுல அடர்த்திய சரியா சிஜிஎஸ் கிராம் சென்டிமீட்டர் -3 மாத்த எத்தனை அளவு பிரிக்கணும்? 1000 பிரிக்கணும். போமா இல்லையா? சர்வதேச அலகுல இப்ப 13,600 இரசத்தின் அடர்த்தி. 13,600 இரசத்தின் அடர்த்தி சர்வதேச அலகுல. கிராம் சென்டிமீட்டர் -3 மாத்த என்ன செய்யணும்? நீ 1000 பிரிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 13.6 கிராம் சென்டிமீட்டர் -3. 13.6 சரி. இதுல சார் அடர்த்தி கேட்டான்னு சொல்லுவேன். இரசத்திர சார் அடர்த்தி எவ்வளவு? 13,600. அதே என்னத்தால பிரிப்பேன்? 1000 பிரிப்பேன் சரி. இப்ப அழகு மாத்திரத்துக்கு 1000 இல்ல, நீரின் அடர்த்தி 1000 பிரிப்பேன். அப்ப இப்பயும் பிரிச்சா என்ன வரும்? 13.6 வரும். ஆனா அழகு என்ன வராது. ஏன்? மேலுக்கு கீழே அந்த ஏழை வெட்டுப்பட்டுச்சு. என்ன தெரியுது? நமக்கு என்ன தெரிகிறது? உன்னோட வளமான எதிர்காலம் தெரியுதா? தெரியும். கண்ணாடியில பாரு சரியா. என்ன கிராம் சென்டிமீட்டர் -3 அடர்த்தியும் சார் அடர்த்தியும் கொண்டு இப்ப விளங்குதா? ஏன் நான் சும்மா வந்து சரியா மத்த எங்கேயுமே காய்க்காமலுக்கு இங்க மட்டும் சிஜிஎஸ் அலகு தொகையில் அடர்த்தி உனக்கு அறிமுகப்படுத்தினு சொல்லி சிம்பிளேஸ்ட் சார் அடர்த்தி பெருமனும் சிஜிஎஸ் அலகு தொகையில் அடர்த்தி பெருமனும் சமமா காணப்படும் சரியானவில்லையே. அப்ப உனக்கு இது உனக்கு கிளியர் ஆகிக்கிட்டு விளங்குறது. அப்ப அடர்த்தின்னு சொன்னா என்ன சொன்னா போல சார் அடர்த்தின்னு சொல்லிச்சுன்னா உனக்கு தெரியும். சார் அடர்த்திக்கு அப்ப சமன்பாடு நம்ம தமிழ் எழுதுறேன்னு அப்படி எழுதுவோம். பதார்த்தத்தின் அடர்த்தி சரி, அல்லது ஒரு குறித்த பதார்த்தத்தின் அடர்த்தி. அந்த அடர்த்தியை நீ என்னத்தால பிரிக்கணும்? நீரின் அடர்த்தி இன்னும் என்னன்னா என்ன செய்யறேன் சொல்லிட்டு போ சரியா. 4 பாகை சி சரியா. 4 பாகை சி இலுள்ள நீரின் அடர்த்தி சரியா. 4 பாகை சியில் உள்ள நீரின் அடர்த்தி தெளிவா விளங்கி வச்சுக்க சரியா. ஏன் சொல்றேன்? 4 பாகசியில மட்டும்தான் அது 1000 மாதிரி. 4 பாகசியில மட்டும்தான் அது 1000 கணப்படும். இது குறித்த பதார்த்தத்தின் சார் அடர்த்தி சரியா. சார் அடர்த்தி இந்த பேரு சார் அடர்த்தி. எனக்கு இன்னும் சில பேர்களும் இருக்கு சரியா. இதுக்கு இன்னும் சில பேர்களும் இருக்கு. என்ன சொல்லி கேள்வார்? சார் அடர்த்திக்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளைகள். சார்பு தொடர்பு வேகம் சொல்றாப்புல தொடர்படத்தின்னு சொல்லலாம் சரியா. சார்புக்கு தொடர்பு வேகம் சொல்ற மாதிரி சார் அடர்த்தி தொடர்படத்தின்னு சொல்லி சொல்லலாம் சரியா. இப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இது எல்லாத்துலயும் இருந்து கொஞ்சம் தனித்துவமான இன்னொரு சொல்லும் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா
தன்னீர்ப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? தன்னீர்ப்பு இது எல்லாமே ஒன்றுதான். சரியா? எல்லாமே ஒன்றுதான். சாரணத்தின்னு சொல்லிக் கொண்டாலும் ஒன்றுதான். சரியா? தொடர்படத்தின்னு சொல்லிக் கொண்டாலும் ஒன்றுதான். தன்னீர்ப்புன்னு சொல்லி சொல்லிக் கொண்டாலும் ஒன்றுதான். ஓகேவா? அது எல்லாத்துக்குமே சமன்பாடு பதார்த்தத்தின் அடர்த்தி. சரியா? கீழே 4 பாகைசியில் உள்ள நீரின் அடர்த்தி. 4 பாகைசியில் உள்ள நீரின் அடர்த்தி என்பதாக என்ன செய்யலாம் சொல்லிக்கொள்ளே. சரி, அடுத்து. சரியா? அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கான்னு சொல்லி நான் நம்புறேன். சரியோ? ஓகே. இப்ப நாம என்ன செய்வோம்னு சொல்லிட்டேன்னா, இப்ப இந்த சமன்பாட்டுல இருந்து இன்னும் ஒரு வடிவத்துக்கு இந்த சமன்பாட்டை மாற்றியலுமான்னு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும், இங்க அடர்த்தி தானே இருக்கு. இந்த அடர்த்திக்கு நாம ஒரு சமன்பாடு போடுவோம். எப்படி போடலாம்? இது திணிவு கீழ்கணவளவு, அதான் அடர்த்தி. திணிவின் கீழ்கணவளவு. அப்ப இதுல நாம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டேன்னா, ஒரு குறித்த கனவளவு குறித்த அந்த பதார்த்தம், எந்த பதார்த்தத்துக்கு நம்ம சாரடத்தை வர இருக்க போறோமோ அந்த பதார்த்தத்துல ஒரு வி கனவளவு எடுப்போம். சரியா? அப்ப வி கனவளவு எடுத்து அவரை திணிவு எம்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அந்த குறித்த பதார்த்தத்தை திணிவு எம். சரியா? அந்த எம்முக்குரிய கனவளவு வி. சரியா? இப்ப அந்த இதுல 100 மில்லிலிட்டர்ல இரசத்தை எடுத்துறீங்க. சரியா? ஓகே. இப்ப இந்த 100 மில்லிலிட்டர் இரசத்துல திணிவு எம். 100 மில்லிலிட்டர் அந்த கனவளவு வி சொல்லி போடும். அப்படி போட்டா இது எம், கீழே வி. இப்படி போட்டா இதை நாம பிரிக்க போறோம். சரி, இதை நாம பிரிக்க போறோம் நீர் நடத்தியால். இப்ப நான் சொல்றேன், நீரையும் அதே கனவளவு 100 மில்லிலிட்டர். சரியா? எடுத்தா வி என்னையா போய் தரும், மேலுக்கு இருக்கிற அதே வியா போய் தரும். சேம். சரியா? இப்ப இதுல 100 மில்லிலிட்டர் இரசம் சொன்னா 100 மில்லிலிட்டர் இரசத்தை மேலுக்கு எடுத்திருந்தா, சரியா, இங்கேயும் பிரிக்கிறதுக்கு என்ன எடுக்கணும்? 100 மில்லிலிட்டர் நீர் எடுக்கணும். எடுத்தா ரெண்டரை திணிவு சமனாரிக்குமா? எப்படி இருக்கிற மக்கள்? அதான் அடர்த்தி வேறுபட்ட என்ன செய்யும்? ஒரே கனவுக்கான திணிவு என்ன செய்யும்? மாறு. அப்ப இவர திணிவு எம். சரியா? இந்த 100ங்கிறதா பி. சரியா? 100ங்கிறதா பி. இந்த 100ங்கிறதா அப்ப மாறாது பி. இவர திணிவு எம் என்று சொன்னா இவர திணிவு வேறே அறிக்கும். புரிஞ்சு கொள்றதுக்கு MW போடும். அப்ப இங்க எம் கேள்வி, இங்க எம் டபிள்யூ வேற. ஆனா என்ன பிக்கு BW போடல? ரெண்டும் சமகனவளவு. இப்ப ஒரு சின்ன எளிமையான சுருக்கண்ணி செஞ்சேன்னா என்ன வரும்? தொடர்படத்துக்கு இன்னொரு சமன்பாடு வரும். நீ வெட்டுப்பட்டு என்ன செய்யும்? தொடர்படத்துக்கு என்ன செய்யும்? பிள்ளை இந்த இருக்கிற வியும் பியும் நினைஞ்சிடும், வெட்டுப்பட்டு மேலுக்கும். சரியா? ரெண்டுமே பின்னத்துல இருக்கி. அல்லது நீ பிரிச்சு பாரு. சரியா? பிரிக்கப்பட்ட என்ன செய்யணும்? பெருக்கி போட்டேன்னா மேலுக்குமா வி வெட்டுப்பட்டும். அப்ப சமன்பாடு வரப்போகுது. தொடர்படத்துக்கு இன்னொரு சமன்பாடு வரப்போகுது. குறித்த கனவளவுக்கு சரியா? அந்த குறித்த பதார்த்தத்தின் திணிவை கீழ் அதே கனவளவு நீரின் திணிவு. சரியா? அதே கனவளவு நீரின் திணிவு என்பதாகவும் இன்னும் ஒரு சமன்பாடு எடுக்கிறோம். அப்ப அடர்த்தி சார்பாக சமன்பாடு செல்லக்குள்ள எப்படி செல்ல இயலுமாக இருந்தா இன்னொரு சமன்பாடு நாம செல்லலாம். ஒரு குறித்த கனவளவுக்கான அந்த பதார்த்தத்தின் திணிவு. சரியா? ஒரு குறித்த கனவளவுக்கான பதார்த்தத்தின் திணிவு கீழ் அதே கனவளவு. சரியா? அதே கனவளவு நீரின் திணிவு. எப்ப? 4 பாகை சி. சரியா? எப்ப? 4 பாகை சி. அப்ப இதையும் நீங்க என்ன செஞ்சு சொன்னா சாரடத்திற்கான சமன்பாடாக நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளை. சரியோ? அப்ப உங்களுக்கு இப்ப நான் பல விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். சரியா? முதலாவது சாரடத்தியை பத்தி சொல்லி தந்திருக்கேன். சார்பு கணியங்களை பத்தி பொதுவான ஒரு அறிவை சொல்லி தந்திருக்கேன். சாரடத்திக்கு இன்னும் சில பேர்கள் இருக்கு நல்லிருக்கேன். சாரடத்தி, தொடர்படத்தி, தண்ணீர்ப்பு. சாரடத்திக்கு வர இலக்கணம் எப்படி நாம் எடுத்தோம், என்ன சமன்பாடுகளை பேசிக்கொண்டோம். சாரடத்தின்றது ஒரு பதார்த்தத்தின் அடர்த்திய 4 பாகைசியில் இருக்கிற நீர் நடத்தி, அதாவது 1000 பிரிக்கிறது பாத்திரின் அடர்த்தியாக வரும் சொல்லி தெரிவிக்கொண்டோம். சரியோ? அதே மாதிரி நான் சொன்னேன், இன்னும் ஒரு சமன்பாடு எடுக்கிறதாக இருந்தா ஒரு சின்ன மேனிபுலேஷன் பண்ணுவோம். ஒரு குறித்த கனவளவுக்கு வேற என்ன பதார்த்தத்துக்கு தண்ணீர்ப்பு காணணுமோ அதையும் அதே கனவளவுக்கு நீரையும் எடுத்து சொல்லிச்சேன்னா சமன்பாட்டுல பிரதி இடப்புல எம்இங்கில் பி MW பி ரெண்டு சமன் வெட்டுப்பட்டா இப்படி ஒரு சமன்பாடு வருது சொன்னோம். அப்ப இந்த சமன்பாட்டுல இருந்து நீ எடுத்துக்கொண்ட முடிவு என்ன சொல்லிச்சேன்னா தண்ணீர்ப்புக்கு அடர்த்தி சார்பாகவும், சரியா, அடர்த்தி சார்பாகவும் ஒரு முடிவெடுக்க இயலும். அதே இது திணிவு சார்பாகவும் வர இருக்கு. திணிவு சார்பா வர இருக்கக்குள்ள என்ன முடிவெடுத்துறணும்? 2க்கும் கனவளவு சமனா இருக்கு. சரியா? இந்த திணிவு சார்பா இந்த முடிவெடுக்கக்குள்ள என்ன எந்த டைம்ல மட்டும் இதை பயன்படுத்தலாம்?
அதே கனவளவு மக்கள், அதே கனவளவு நீ பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. அப்ப இனி நீ இதை மறக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். அப்ப தொடர்படத்துக்கு என்ன அழகு வரும், என்ன கணியம் வரும், நானும் தெரியும். மேலுக்கும் கீழுக்கும் அடர்த்தியாக பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அலகுகள் வெட்டிக்கொள்ளும். சரி, அலகுகள் வெட்டிக்கொள்ளும். அப்ப இது என்ன வரும், இது ஒரு நம்பர் மட்டும்தான். சரி, இது ஒரு மாறிலி. சரியா? ஒரு பதார்த்தத்துக்கு இதை எப்படி இருக்கும், அது ஒரு மாறிலியாக காணப்பட போகும். சரியா? ஓகே. அப்ப இது ஒரு எண்ணிக்கணியம். சரியா? அலகுகள் கிடையாது, பரிமாணம் கிடையாது. இது அவ்வளவு கிளியரா பிள்ளையே? ஓகே. அப்ப நாம என்ன செய்ய சொல்லிட்டேன்னா இதோட இந்த கிளாஸ் நாம நிறுத்திக் கொள்வோம். சரியா? இதுக்கு பின்னர் அடுத்த கிளாஸ்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன்னா இந்த அடர்த்தியை வச்சு நாம என்ன செய்ய போறோம். இப்ப சார் அடர்த்தியை பத்தி படிச்சிருக்கோம், அடர்த்தியை பத்தி படிச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தூய கணியத்தினுடைய அடர்த்தி எப்படி இருக்கும். சரியா? ஒரு குறிப்பிட்ட கலவையும் இன்னொரு குறிப்பிட்ட கலவையை கலந்து உருவாகிற ஒரு புதிய சேர்மான கலவையாக வருந்தானே, அவங்களோட அடர்த்தியை நாம எப்படி துணிஞ்சு கொள்ற, எப்படி வரும் அந்த கணிப்புகள். சரியா? அது தவிர ஒரு பொல்லான அமைப்பாக இருக்கக்குள்ள அதுல அடர்த்தி எப்படியான எஃபெக்டை கொண்டுட்டு வருதுன்னு சொல்லி தூய அடர்த்தி, சராசரி அடர்த்தி, பனித அடர்த்தி, இது போன்ற கணியங்களை பத்தி நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கொள்வோம். சரியா? அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.